சரி, அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு பார்ப்போம். செம்மையா கொடுக்க பாரு. சரி, நாங்க வந்துட்டோம், திருப்பி வந்துட்டோம். சரி, ஏன் டிஃப்ரெண்டா சொல்றேன்? இப்படி பயங்கர பஞ்சா சொல்லுங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கரெக்ட். திரும்பி வந்துட்டோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட, அண்ட் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு டாபிக்கோட நாங்க வந்துட்டோம். இது வந்து கம்பல்சரி இந்த டைம்ல நம்ம பேசி ஆகணும், பேசலனா தான் தப்புன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நாங்க இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் வந்து நம்ம பெண்கள் சேஃப்டி, அதை பத்தி அந்த லா அண்ட் அமெண்ட்மெண்ட் பத்திலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த வீக் இந்த எபிசோட் இட்ஸ் கோயிங் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஒன். என்ன அந்த ட்ரெண்டிங்கான விஷயம் அப்படின்றத நம்ம நண்பர் வந்து ரிவீல் பண்ணுவார். சொல்லுங்க நண்பா. ட்ரெண்டிங்ல இப்ப பேச வேண்டிய டாபிக் சக்கி சொன்ன மாதிரி இது ட்ரெண்ட் மட்டும் இல்ல, இது ஆல் டைம் ட்ரெண்ட். நம்மளோட தமிழ்நாட்டோட ஆல் டைம் ட்ரெண்டான டாபிக் இதுதான். ட்ரெண்ட் டாபிக் மட்டும் கிடையாது, எப்படி சொல்லலாம்னா இதை வந்து யாருமே கை வைக்க கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து தேன்கூட்டுல கை வைக்கிற கதை தான் இந்த விஷயத்துல. அதாங்க இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. தேன்கூட்டுல கை வைக்கிற கதை தான். அதனால அது அடிக்கடி சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து கை வச்சு சூடு போட்டுக்கும். ஸோ அந்த டாபிக் தான். ஆமா, ஒன்றும் இல்லை, 2 language பாலிசி 3 languages பாலிசி இப்போ பேசிட்டு இருக்காங்கல்ல, ஹிந்தி இம்போசிஷன் பத்தி எல்லாம் பேச போறோம். இந்த எபிசோட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் மிஸ் பண்ணீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி இல்ல, இந்த எபிசோட் எப்படி நாங்க டர்ன் பண்ணிருக்கோம்னா இன்ஸ்டன்ட்டான ஒரு கண்டென்ட் இது. சோ நாங்க not going to talk any rubbish. நிச்சயமா கேளுங்க, இது ரொம்ப ஹைலி இன்ஃபர்மேட்டிவ். ஏன்னா நாங்களும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கோம். இப்ப வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை பத்தி பெருசா தெரியல. ஏன்னா அது வந்து நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. கரெக்டா? நீங்க வந்து அங்கங்க கேள்விப்படலாம், மொழிப்போர் தியாகிகளை வண்டி வந்து இது கொண்டு வந்தாங்க. அப்புறம் மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர்னா என்ன, தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு. ஏன்னா ஒரு மொழிக்காவண்டி ஒரு 70 பேர் கிட்ட இறந்திருக்காங்க, 70-75 பேர் கிட்ட இறந்திருக்காங்கன்னா அது இங்கதான். சோ ஏன் அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஏன் வெகுண்டு இருந்துச்சு, அது ஒரு வரலாறு இருக்கும்ல. சோ நம்ம இந்த எபிசோட மட்டும் மிஸ் பண்ணாம கேளுங்க. பிகாஸ் வந்து இதுல வந்து என்ன நடந்துச்சு நாங்க சொல்ல போறோம், என்ன நடக்குதுன்னு நாங்க சொல்றோம். டிசிஷன் நீங்க எடுத்துக்கங்க. பெரியார் சொன்ன மாதிரி உங்க அறிவுக்கு. Absolutely the call of the state and the central. பட் நம்ம வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் எங்களோட, அதாவது விழிப்புணர்வு. You have to be aware of, even to comment about it. இது சரியா தப்பா, 3 language-ஆ 2 language-ஆன்றதுக்கு கமெண்ட் பண்ணது கூட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முறையான தகுதி என்னன்னா ஃபர்ஸ்ட் அதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வேணாம்னு சொல்றோம், இல்ல ஏன் வேணும்னு சொல்றது, அது எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து பாலிஷ்டா ஒரு கியூமுலேட்டிவா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பாஸ்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பா அந்த எபிசோட் மிஸ் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட். கம் ஆன் நண்பா. ஆமா, சரி, ஓகே. முதல்ல நம்ம வந்து ஒரு வரலாறோட போவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும்ல. இந்த மொழி போர்ன்றது ஏன், இந்தி இம்போசிஷன் வந்து இன்னைக்குதான் நடக்குதா, எதுக்கு நீப் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம இந்தி இம்போசிஷன் சொல்றோம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இருக்கும்ல. அதுதான் வந்து தமிழ்நாட்டுல நடந்த மொழிப்போர். இந்த மொழிப்போர் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து நடக்கல, ஓகேவா? 1937 இருந்தே ஆரம்பிக்குது. எங்க 1937 இருந்து இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லைன்னா மொழிப்போர், அதை வந்து 2ஆ பிரிக்கலாம். மொழிப்போர் 1, மொழிப்போர் 2, அது மாதிரி பிரிச்சுட்டு போகலாம். ஏன்னா இது எப்படி நடக்கும்னா, உடனே வந்து ஃபுல்லா இன்சஸ் பண்ற மாட்டானுங்க. அப்பப்போ வந்து இந்த டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டெஸ்ட் பண்ணி சூடுபட்டு ஐயா அடிக்கிறாங்கப்பா திருப்பி போயிடலாம், அந்த மாதிரி பின்வாங்கப்பட்டதா தான் இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்துக்கும் அவங்க சொன்ன ஒரு ரீசனும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 1937 இருந்து 1940 நடக்கிற முதல் ஹிந்தி திணிப்போட தொடக்க காலம் 1937 to 1940. இதுல அப்போ வந்து யார் இருக்காங்கன்னா, இப்ப எப்படி சொல்லலாம்னா, அந்த டைம்ல வந்து இந்தியா சுதந்திரம் பெறல. பட் ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னான்னா, ஆள்றதுக்கான இது கொடுத்தான். ஏன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி நமக்கு வந்து பிரீமியர்லாம் இருந்தாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதி கட்சி காலத்துல காங்கிரஸ்லாம் ஆண்டுட்டு இருந்து தமிழகத்தை. எப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆள்றது, அது மீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் மட்டும் கொடுத்துருந்தான். நீங்க சில டிபார்ட்மெண்ட்ஸை கையில கொடுத்துட்டு இதை நீங்க ஓன் ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொடுக்குற டைம்ல அந்த 1937 இருந்த மாகாண முதலமைச்சர், ஏன்னா அப்போ வந்து தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராச மாகாணம் தான். அப்போ அது எதை உள்ளடக்கியதுன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவெல்லாம் உள்ளடக்கியது தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ அதோட ஓவரால் சீஃப் மினிஸ்டர் யார் இருந்தாருன்னா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார், ஓகேவா, பொறுப்பேற்று இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, பள்ளிகள்ல, மாநில பள்ளிகள்ல வந்து தமிழோட சேர்த்து ஹிந்தியும் கட்டாய பாடமா எடுத்துட்டு வந்தார். அங்கதான் ஆரம்பிக்குது. அதாவது இப்போ வந்து ஹிந்தி ஆப்ஷனலா தராங்க, அப்ப டைரக்டாவே இம்போஸ் பண்ணாங்க. இந்தியை வந்து கட்டாயமா கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி ஆப்வியஸா ஒரு சேயிங்ஸ் இங்க சொல்லுவாங்கல்ல, தமிழர் என்ற இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டுன்ற மாதிரி எந்த இம்போசிஷனை வந்து இந்த குரூப் ஏத்துக்காதுன்றதுனால மறுபடியும்
ஆரம்பிக்குது. அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து திராவிட இயக்கத்துல சேர்ந்த தந்தை பெரியாரா இருக்கட்டும், அவரோட தளபதிகள்ல முதன்மை தளபதியான அண்ணாதுரையா இருக்கட்டும், இதெல்லாம் வன்மையாக கண்டிச்சு மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ 1940 பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இதை வந்து கைவிடுறாங்க. ஏன்னா இது பிரச்சனை வருது, எதிர்க்கிறாங்க. ஸோ முதலாம் இந்திய இம்போசிஷன் அங்கதான் தடுக்கப்படுது. ஸோ இதை முடியுதா? இப்ப ரெண்டாவது 1965ல ஆரம்பிக்குது. ஓகேவா? 1965ல பாத்தீங்கன்னா, ஏன்னா 1965ன்றது தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் டிஎம்கே எல்லாம் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இந்தி போராட்டம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து நம்ம வந்து விடுதலை பெற்றுட்டோம் கரெக்டா? ஏன்னா 1965னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கியாச்சு இல்லையா? ஸோ 1950ல வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் நம்ம அம்பேத்கர் எழுதிட்டாரு. 1950ல நம்ம வந்து இந்தியா ஒரு குடியரசு நாடா மாறுது. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்திய தேசிய மொழியாகவும் ஆங்கிலத்தை இணை மொழியாகவும் வந்து உள்ளடக்கப்படுது. ஸோ அதை 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அதை ஆங்கிலத்தை வந்து நீக்கிட்டு ஹிந்திய அதிகாரப்பூர்வமா கொண்டு வரலான்னு அப்ப இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதுல மறுபடியும் ஆரம்பிக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்தா ஃபர்ஸ்ட் மாணவர் போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. ரீசன் என்னன்னா, அதான் 15 வருஷம்னா 1965ல மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து மறுபடியும் போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. ரீசன் என்னன்னா, இதுல வந்து அப்ப வந்து மாணவர்கள் மட்டும் தான் போராட்டத்துல இறங்குனாங்க. ஆனா இந்த டைம்ல இறங்குனது பாத்தீங்கன்னா, தமிழகமே இறங்குன கணக்கு தான். சோ நீங்க ஆப்ஷனே கிடையாது. யாரா இருந்தாலும் அதுல இறங்கிதான் ஆகணும் அந்த மாதிரி. சோ இதுல பெண்களோட பங்குலாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து மொழி போராட்டத்துல பெண்கள் இருந்தாங்களா? ஆமா. இந்த அதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஸோ நாங்க அதை சும்மா டச் பண்ணிட்டு போறோம். ஏன்னா இது பெண்களோட பங்கையும் வந்து நம்மளும் சொல்லணும்னா அப்ப அந்த மொழிப்போர் வந்து முழுமை பெறாது. சரியா? ஸோ அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஆண்கள் மட்டும் இல்ல. ஓகே, ஆண்கள்னா நீங்க சொல்லலாம் அந்த தலைவர்கள், அப்புறம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஈடுபட்டாங்க. இதுல பெண்கள், ஏன் பெண்கள் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த காலத்துல வந்து இருந்த சமூக கட்டமைப்புன்றது பெண்களை வெளியே விடாது இல்லையா? இப்பயும் அப்படிதான் இருந்துட்டு இப்ப நம்ம மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்ப பல சேஞ்சஸ் நடந்துருச்சு. நமக்கு கொடுத்த நம்ம நாடாளுமன்றத்துல வந்து நிறைவேற்றின இதற்கும் சரி 1% கொடுத்துருக்காங்கல்ல, பெண்கள் அவங்க பேர்ல நம்ம சொத்தை வாங்கணும்னா 1% வந்து லெஸ் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வந்து எம்பவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது விலையில்லா பேருந்தா இருக்கட்டும், உரிமை தொகையா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உமன்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்கு இல்லையா? ஸோ இந்த டைம்ல நமக்கு தேவைப்படும் போது அப்ப அந்த டைம்ல பயங்கரமா இருந்திருக்கும்ல, அதுக்கான காசஸ்லாம் அப்பயும் இறங்குறாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெண்கள், அதாவது இப்போ நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல சகி, இந்த கல்யாணம் ஆயிட்டு ஓட்டு போட வந்தாங்க, இதுவா வந்தாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சிறைக்கு போனாங்க. ஒரு காதல் ஜோடி கல்யாணம் பண்ணிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து சிறைக்கு போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண கோலத்தோடவே. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சுகம் அம்மாள், அன்னை மீனாம்பாள், அன்னை சத்தியவாணி, தாமரை கண்ணம்மையார், மலர் முகத்தம்மையார், நீலாவதி அம்மையார், பண்டித நாராயணி, இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இது லிஸ்ட் பெருசு. நாங்க வந்து இதுல போடுறோம். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்லாம் எடுத்து நாங்க பின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இவங்க யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு. இதுல ஏன் நான் ஒரு 3 பேரை வந்து ரொம்ப சொன்னேன்னா, நாராயணி, மீனம்பாள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் முக்கியமானவங்க அப்படின்னா, பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான். ஸோ அன்னை மீனம்பாள்ன்றது சத்தியவாணி முத்துலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க. எப்படி 1990s வரைக்குமே அவங்களோட இது இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்களாம் போறாங்க. ஸோ இவ்வளவு முக்கியமான பெண்களோட பங்கு இருந்திருக்கு. ஏன்னா கை குழந்தையோட போயிருக்காங்க. இப்ப ஆண்கள் போறாங்க, சிறையை நிரப்புறாங்க, அது வேற. பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு சில பேர் பிரசவத்துக்காக வேண்டி வெளியே வந்து குழந்தை பிறந்துட்டு திரும்பி போனவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பெண்களோட அர்ப்பணிப்புன்றது பெருசா இருந்துச்சு. குடும்பமா சொல்லலாம். மாமியார், மருமகள், அம்மா, மகள்ன்ட்டு அப்படிலாம் வந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த உணர்வு, அந்த மொழி உணர்வு வந்து பயங்கரமா இருந்துச்சு. பிகாஸ் இப்ப இங்க ஒரு கொஸ்டின் வரும்ல, இத வந்து ப்ரைடா பாக்குறீங்களா இல்ல ஐடென்டிட்டியா பாக்குறீங்கன்னா, இங்க இந்த நிறைய பேர் வந்து இத ப்ரைடுன்னு தப்பா சொல்றாங்க. எப்படி சொல்லலாம், நார்த் இந்தியா இருக்கவங்க இது ஐடென்டிட்டி. ப்ரைடுன்றது எழுந்து மட்டும் தான் அப்படி சொல்றது. இது ஐடென்டிட்டி, எங்களோட வரலாறு, ஐடென்டிட்டி பத்தின விஷயம் தான். சோ இது இந்த இல்லையா? இல்ல அதான் எங்க உரிமைன்னு சொன்னேன். எங்கள் உரிமை. ஆமா, இந்த மாதிரி வந்து பல பேர், அது வந்து நான் பெண்களை பத்தி மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம ஆண்களும் இதுல இப்போ முதல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல வந்து உயிரிழந்தவங்க பாத்தீங்கன்னா நடராசன், தாளமுத்து. இப்ப சென்னையில தாளமுத்து நடராசன் மாளிகை எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் அவங்க பேர்ல வச்சதுதான்.
சோ நடராஜன் இறக்குறாரு. நடராஜனுக்கு அப்புறம் தான் தாளமுத்து இறக்குறாரு. அவங்க பேர்ல தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குறாங்கன்னா, ஏன்னா சும்மா நடக்கல அந்த போராட்டம். ஏன்னா மிலிட்டரி வரைக்கும் போயாச்சு. ஊருக்குள்ள இறங்கி மிலிட்டரி சுட்டு 70 பேருக்கு மேல இறந்தாங்க. சரிங்களா? அது ஒரு அடக்குமுறை. ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அரச பயங்கர அடக்குமுறை. விஷயம் இல்லையா? இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். வரலாற்றிலே ஆமா. ஒரு மொழிக்காக மொழிக்கு ஆண்டி அப்படின்றது. ஆமா. இத நமக்கு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இதுல வந்து நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து பெருமை வந்து பொருந்தும். ப்ரைடுன்றது இந்த இடத்துல பொருந்தும். இத நம்ம செஞ்சிருக்க ஒரு வரலாற்றுல இருந்து அந்த கம்யூனிட்டில இருந்து நம்ம வந்திருக்கோம்னு சொல்றது நம்மளுக்கு பெருமை. கரெக்ட்டா? ஆமா. அத அந்த சமூக சூழல்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இந்த மொழி எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்ல எல்லாம் இல்ல. அதுதான் இதுல பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மொழி வாரியமா நம்ம வந்து ஸ்டேட்ஸ பிரிக்கிறாங்க. அப்ப வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு. ஸ்டேட்ஸ பிரிச்சாகணும். கரெக்ட்டா? அப்படி பிரிக்கும் போது மட்ராஸ பட்டணமா வச்சுக்க முடியாது. ஸ்டேட் பிரிக்குது. முதல்ல தெலுங்கு பேசும் மக்களுக்காண்டி எனக்கு தனியா ஒரு ஸ்டேட்ட கொண்டாந்து வாங்கிட்டு போனது தெலுங்கு தேசம் தான். அதாவது இப்ப இருக்கிற ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து தான். அவங்களுக்குள்ள கூட அந்த இது வரல. அந்த இன எழுச்சி வரவே இல்ல. முதல்ல பிரிச்சுட்டு போனது ஆந்திரா தான். ஆனா அவங்களுக்கே அது வரல. ஆப்வியஸா இப்ப கன்னட மக்கள் வந்து அதுக்காண்டி போராடுறாங்க இல்லையா? இத வந்து அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் ஏன்? எப்பவுமே ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு? தமிழ்நாடு ஏன் இப்படி பண்ணுதுன்ற கேள்வி இன்னைக்கு வரல. சங்கிங்க இன்னைக்கு கேட்கறாங்களா? இன்னைக்கு கேட்கல. காலங்காலமா கேட்கிற கேள்விதான். ஆனா என்னன்னா, நம்ம முன்னாடியே கொஞ்சம் முழிச்சுப்போம். இப்ப நீங்க 20 வருஷம், 25 வருஷம் மொழியெல்லாம் அழிஞ்சு, இப்போ கன்னடம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூர்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்ப ஏன் அவன் வந்து கன்னடம், இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கணும். ஹிந்தி வரக்கூடாது. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கான்? இதத்தானே நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அப்ப நம்மள வந்து இந்தியா விட்டு வெளியே போறான். நம்ம வந்து இந்தியாவை டிவைட் பண்ண பாக்குறான் அப்படின்னு நம்ம மேல வச்சு இப்ப ஏன் சொல்றான்? ஏன்னா முன்னாடியே நம்ம அந்த காலை கொடுத்துட்டோம். முன்னாடியே முழிப்பு வந்துருச்சு. சார் ரீசன் ஏன்? உங்களுக்கு இருந்த தலைவர்கள் தான். அப்ப இருந்த லீடர்ஸ் ஓட ஐடியாலஜி வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களா இருந்தாங்க. கரெக்ட்டா? சோ அதனால அந்த விழிப்பு வந்து அது மட்டும் இல்ல. தாய்மொழியோட ஒரு இத வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சு இருந்தவங்க. சோ மதர் டங். இங்க நாங்க பேசுறது தமிழ் மொழியோட பெருமை முதல்ல தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்றது. மதர் டங் ஒரு இனத்துக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்னலாம் ஒரு எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்னு கூட சொல்லலாம். நீங்க அத மறந்த இனம் என்னவா மாறும்? தாய்மொழியை மறந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இது வரைக்கும் தான் மொழிப்போரோட வரலாறு. இதுக்கு நிறைய இருக்குங்க. நிறைய பத்தி பேசலாம். ஆனா நம்மளோட டாபிக் வந்து நான் சும்மா ஒரு ஹிஸ்டரியா தான் கடந்து போறேன். இதை நீங்க தேடி படிங்க மொழிப்போரை பத்தி. இங்க வந்து கட்சி சார்பு இல்லாம எந்த சார்பு இல்லாமவே நீங்க நியூட்ரலாவே படிங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன் அட் தட் டைம். ஏன் வந்து அந்த இம்போசிஷனை அப்படி எதிர்த்தாங்க? ராஜாஜி என்ன பண்ணாரு? குலக்கல்வி என்ன இருந்துச்சு? அப்புறம் 1965 நடந்த அந்த போராட்டத்துக்கு அப்புறம் திமுக எப்படி எவால்வ் ஆச்சுன்றதெல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கிற வரலாறுங்க தான். ஸோ வந்து மறுபடியும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பின்வாங்குது இந்த இம்போசிஷனை. அப்ப வந்து பிரதமர் இருந்தவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா? அப்ப வந்து பின்வாங்குறாங்க. சோ அப்போ வந்து அப்ப இருந்த காங்கிரஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற பிஜேபி மாதிரி தான் கான்ட்ரவர்சியா நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது இல்ல, நீங்க ஹிந்தி படிச்சா நல்லது. இப்போ நம்ம ஆளுங்க பேசுறானுங்களே, இங்க இருக்கிறவனுங்களே ஹிந்தி படிக்கிறதுனால நான் வந்து அங்க போக முடியல, இங்க போக முடியல, இந்தியாவை ஒன்னா இணைக்கலாம் ஹிந்தியை படிச்சான்ட்டு சொல்ற அதே ஸ்டாண்ட்ஸ் அண்ட் சேயிங்ஸ் வந்து அப்பத்துல இருந்தே, இன்னைக்கு நேத்து சொல்ல அவனுங்க அப்பத்துல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரிங்களா? சோ இது ஒரு கிஸ்ட் அவ்வளவுதான். நாங்க அதை அப்படியே கடந்து போறோம். சரி, 70 பேர் வந்து போறாங்க. ஏன் மத்த மாநிலங்களுக்கு வரல அப்படின்றது பார்க்கும்போது இங்க வந்து ப்ளே பண்ண போறது தாய்மொழி. ஏன் தாய்மொழி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்றத நம்ம அதுக்குள்ள போக போறோம். அப்படிதான் இல்ல, தாய்மொழி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். மதர் லாங்குவேஜை வந்து மதர் டங்கை ஏன் எப்படி காப்பாற்றணும்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஸோ பொதுவா நீங்க எடுத்துட்டீங்க வச்சுக்கீங்களேன், உங்களோட வரலாறும் சரி, உங்க கல்ச்சரும் சரி, இல்ல உங்களோட ஏதோ ஒரு ஐடென்டிட்டி எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும்னா தாய்மொழிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும். சரிங்களா? வரலாற்றை மறந்த இனம் வந்து வரலாற்று படைக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ அது ஏன்னா தான் தாய்மொழியை மறந்தாலும் அந்த வரலாறு அவனுக்கு மறந்துடும். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா பல எப்படி சொல்லலாம், ஒரு பாசிசம் இருக்கிற ஹிட்லர் அந்த மாதிரி டைம்ல இப்போ கரண்டா இந்தியாவில் போயிட்டு இருக்க பிரச்சனைகளும் சரி. ஸோ இந்த மாதிரி இடத்துல முதல்ல என்ன ஒழிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட மதர் லாங்குவேஜ் தான் ஒழிப்பாங்க. மதர் டங்கை தான் காலி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா தன்னோட தாய்மொழி இல்லைன்னா அவனால சுயமா யோசிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்னதான் வந்து 4 லாங்குவேஜ் 100 லாங்குவேஜ் கூட கத்துக்குங்க. அப்படியே எக்ஸ்ட்ராவா போயிட்டு எனக்கு 100 லாங்குவேஜ் தெரியும், 10 லாங்குவேஜ் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும். ஆனா உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எங்க இருந்து வரும்னா உங்களோட தாய்மொழியில இருந்து தான் வரும்.
அந்த தாய்மொழியில வச்சுதான் நீங்க அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்களே தவிர, சோ அப்போ உங்களோட தாய்மொழியோட ப்ராசஸ் தான் திங்கிங் ப்ராசஸா இருக்கு. அதுக்கு உதாரணமா சொல்ல போனீங்கன்னா, பல இன்வென்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. இப்போ நிறைய கண்டுபிடிப்பாளர்கள், அறிவியலாளர்கள் எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னா, தாய்மொழியில படிச்சுட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் உங்க தமிழ் மட்டும் சொல்லல, எல்லா லாங்குவேஜ்லயுமே பெரிய லெவல்ல சாதிச்சவங்க யாரு? பெரிய இன்வென்ஷனை பண்ணவங்க யாரு? பெரிய இன்டெலெக்சுவலா இல்ல இந்த சமூகத்தையே மாத்தி போட்டவங்க யாரா இருப்பாங்கன்னா, தாய்மொழி வழியில கல்விக்கு பயின்றவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இங்க ஏன் 2 லாங்குவேஜ் பாலிசி ஸோ இங்க பேசிட்டு இருக்கோம். தாய்மொழி ஏன் இம்பார்ட்டன்ட் இங்க பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்க இனக்குழுவோட வரலாறையும் கல்ச்சரையும் அழித்தொழிக்கணும்னா உங்க லாங்குவேஜ்ல கை வைக்கணும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள் கரெக்டா நீங்க வந்து ரேசிசம் பத்தி பேசியிருப்போம். ரேசிசம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி இந்தியாவில் ஒரு கேஸ்ட் சிஸ்டம் சாபக்கேடோ அந்த மாதிரி வந்து அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேசிசம்ன்றது ஒரு சாபக்கேடு. ஸோ இந்த ரேசிசம்ன்றது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மக்களை அடிமைகளா புடிச்சிட்டு வந்து கேட்டல்ஸா புடிச்சிட்டு ஹியூமன் கேட்டல்ஸா புடிச்சிட்டு வந்து இங்க விற்பாங்க. லிட்டரலா வித்தானுங்க. வித்து அவங்க வச்சிருந்தாங்க. அப்படி அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட மக்களோட தாய்மொழி மறக்கடிக்கப்படுது. அதுக்கு பதிலா அங்க வந்து ஆங்கிலம் இம்போஸ் பண்ணப்படுது. அப்படி ஆங்கிலம் இம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு மக்கள் ஜனக்கூட்டம் என்ன ஆகுதுன்னா, அதோட வழிபாட்டு முறை, அதோட கல்ச்சர், அதோட பாடல்கள் எல்லாமே ஆங்கிலமயமாக்கப்படுது. ஸோ அவங்க ரூட்ஸ் அவங்க இறந்துட்டாங்க. அது எப்படி அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ரூட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? அதை வாங்கி படிங்க. சூப்பரா இருக்கும். அது தமிழோட மொழிபெயர்ப்பு பண்ணி வந்திருக்காங்க. மொழிபெயர்ப்புலாம் பண்ணியிருக்கு. ரூட்ஸ் அந்த புக்கை படிங்க. அதுல ஒரு ஒரு ஆப்பிரிக்கால இருந்து புடிச்சிட்டு வந்து தலைமுறையா இந்த அமெரிக்கால எப்படி அவங்க சஃபர் ஆயிட்டு இந்த அளவுக்கு எப்படி வந்தாங்கன்றத தமிழ்ல வந்து 7 தலைமுறைகள்னு அந்த புக்கோட பேர். ஸோ நீங்க அதை படிச்சீங்கன்னா அதோட நான் சொல்ல வர்றது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸோ எப்படி அவங்களோட இனம் வந்து மாறுது, எப்படி அவங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க, அவங்க மதத்தை விட்டுட்டு எப்படி மாற்றப்படுறாங்க, எப்படி மொழி மாறுது, கல்ச்சர் மாறுது. இது வந்து வெறும் இதுக்கு மட்டும் இல்ல. நம்ம இந்தியாவில் அசாமோட நடந்திருக்குல்ல. இப்ப ட்ரைபல் பீப்புள்ஸோட இதுவே அதுதானே. அவனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்திருக்கும். அதெல்லாமே அழிக்கப்பட்டுரும் தாய்மொழியை மறக்கும் போது. ஏன்னா தாய்மொழியில தானே உங்களுக்கு எப்படி சொல்லலாம். இப்போ இந்தி இம்போஸினால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் தாய்மொழிகளா இருக்கு. நம்ம பின்னாடி அதை பத்தி பேசுவோம். பட் ஆனா என்னன்னா இந்த தாய்மொழிகள் அழிக்கப்படுறதுனால உனக்கு வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுவும் போயிடும். ஏன்னா நீ இன்னொருத்தனோட மொழியை தான் பேசிட்டு இருக்கு. கரெக்டா? உன்னோட சிந்தனையும் எல்லாமே வந்து அவனாக்கப்படுவாய். கரெக்டா? அப்போ உன்னோட ப்ராசஸ் என்னவா இருக்கும்? அவனை ஒட்டி தான் இருக்கும். அவன் கல்ச்சரை ஒட்டி தான் இருக்கும். ஏன்னா உன்னோட கல்ச்சரும் தெரியாது. உன்னோட எப்படி சொல்லலாம், உன்னோட ஹிஸ்டரியும் தெரியாது. உன்னோட எப்படி சொல்லலாம், உன்னோட ரீசன் சும்மா சொல்லலாம் கூட மத நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கடல் நம்பிக்கை வந்தா உன் வழிபாடும் என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ இப்படி வந்து மக்கள் வந்து பல வழியில இது நான் இப்போ ஆப்பிரிக்கா பழங்குடிகளை பத்தி பேசணுமா, அசாம் பழங்குடிகள் இருக்காங்க, பப்புவா பப்புவா பழங்குடிகள் இருக்காங்க. அது மாதிரி போனவங்க தான். நாகாலாந்துல இருந்த பழங்குடிகள் அப்படி பாதிக்கப்பட்டவங்க தான். இது என்ன ஆக்கி தரும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உங்களை அரசியல் அடிமையாக்கிடும். ஓகேவா? இப்போ உதாரணமா சொல்லணும்னா, கென்யாவுல வந்து 42 பழங்குடிகள் மொழிகள்ல 16 மொழி அழிஞ்சிடுச்சு. ஓகேவா? இந்த மொழிகள் அழிஞ்ச மக்கள் என்னவாவாங்கன்னா மைனாரிட்டிஸா மாறுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல, வேற எதுவும் மொழியை தேடி போக வேண்டியதா இல்லையா? அப்ப அவங்களோட அரசியல் பவர் வந்து போயிடும். அங்க அரசியல் அங்க அடிமையாக்கப்பட்டுருவாங்க. மொழி அதே மாதிரி சூழியல் அறிவு அப்படி மீனா உங்க என்வாரன்மெண்டலை பத்தின ஒரு அறிவு வந்து எதுல இருக்கும்னா உங்களோட மதர் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஏன்னாதான் வந்து வேற இங்கிலீஷா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், வேற எந்த லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு எழுதினாலும் உங்களோட சூழியல் அறிவுன்றது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல எல்லாம் எடுத்துக்கினா கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சமைக்கிறது, சளி பிடிச்சா அதுக்கு மிளகு ரசம் வச்சு கொடுக்கறது, இந்த கோழி குழம்புல நல்லெண்ணெய் ஊத்தி தர்றது. ஸோ இந்த மாதிரி சாப்பாடுகள்ல சேஞ்ச் பண்றது. உதாரணம் சொல்லலாம், ஆடி மாசம் ஆனா கூழ் ஊத்தணும் அப்படின்றதெல்லாம் வருது இல்ல. அந்த அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபுட்டோட இது மாறுது இல்ல. அதெல்லாம் மாறுதுல. அதெல்லாம் எங்கிருந்து வரும்? வெள்ளக்காரன் நடத்துன்னு கொடுப்பான் இல்ல இந்திக்காரன் நடத்துன்னு கொடுப்பான்? கிடையாது. ஏன்னா நீ இருந்த நிலப்பரப்புல உனக்கு அமைஞ்ச சூழியல்ல அதுல ஏற்பட்ட மொழியில அதோட அறிவு அதுலதான் இருக்கும் இல்லையா? நீ அதை இழந்துருவோம். இதுல பொருளாதார பாதிப்பும் போயிடும். ரீசன் என்னன்னா உன்னோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல நீ பேசிட்டு இருக்கன்னா உன்னோட டெக்னாலஜியும் அதுல தானே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் ஏன் இவ்வளவு டாமினேட் பண்ணுது? எல்லா டெக்னாலஜியும் அவனுக்குள்ள வச்சிருக்கான்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த டெக்னாலஜி இப்போ வந்து உன் மொழியிலயும் இருந்திருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்டா இல்லாம இருந்தாலும் இப்போ என்னவா இருந்திருக்கும்? அப்போ ஒரு அறிவு இருந்திருக்கும்ல, அதுவும் பாதிக்கப்பட்டோம். சோ இந்த மாதிரி பல இனக்குழுக்களும் தன்னோட எப்படி சொல்லலாம் மொழியை இழக்கிறதுனால தன்னோட அரசியல் அதிகாரம், என்வாரன்மெண்டலை பத்தின அறிவு, பொருளாதார மதிப்பு இது வந்து சமூகமா இழக்கப்படும்.
இதுவே வந்து நீங்க இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலா வர அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அறிவு, சுயமரியாதை எல்லாமே போயிடும். சிந்திக்கிற திறனே போயிடும். நீ கரெக்ட். அவனாதான் சிந்திப்ப. ஸோ ஒரு தாய்மொழின்றதோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் த லாங்குவேஜ் நான் சொல்றது. நீங்க வந்து இன்னைக்கு வந்த லாங்குவேஜ் இதுல நேத்து வந்தாங்க அப்படிலாம் சொல்லுது. ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல இப்ப இங்க இருந்து இங்க புளி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க யூஎஸ்ல போன பிறகு பர்கர் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் அவரு சொல்ற விஷயங்க. இல்லைன்னா யூ ட்ரை டு அவங்களா ஆகி அவங்களாவே மாறிடுறோம் ஃபைனலி. சோ அந்த லூசிங் தட் ஐடென்டிட்டி தான். இது இப்ப நம்ம சாப்பாடு விஷயம்ன்றது ஒரு சின்ன இல்ல அது நீங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கார மாதிரி தான் இருந்தாலும் நீ அவன் ஊருக்கு போற. இங்க பிரச்சனையே இதுதான். ஆனா அந்த ஐடென்டிட்டியை நம்ம லூஸ் உன் பண்ணிக்கிறோம். ஐடென்டிட்டி ஏன் ஃபாலோ ஆட்டா நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ அந்த ஊருக்கும் அந்த ஊரோட நிலப்பரப்புக்கும் அந்த ஊர் சீதோஷ நிலைக்கு வாழ்றதுக்கு நீ பழகுற, நீ அந்த ஊரால தான் மாறிடுவேன். இப்போ ப்ராப்ளம் என்ன? அதனாலதான் இந்த பிரான்சைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப இங்க போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு பீஸாக்கும் பர்கருக்கும்? நம்ம ஊர்ல மைதா சாப்பிடறதே பரோட்டாவோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றதே ஏதோ பெரிய விஷயம் மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து இந்த பண்ணு சாப்பிடறது நம்ம வேலையா? அவங்க ஊருக்கு தான் அது. நம்மளுக்கு இருக்குது இங்க அரிசி நம்மளுக்கு இருக்கு. அதனால நம்ம அதுல இருந்து என்னென்ன சாப்பாடு கிடைக்குதோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். பட் ஏதோ ஒரு கெத்து மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடுது இப்போ. ஹிந்தி இம்போசிஷன் மாதிரி அது அதான் உன்னோட உணவுலயும் கை வச்சிருவான். விஷயம் என்னன்னா அதுவும் பெரிய விஷயம் தானே. எனக்கு எதுக்கு அவன் சம்பந்தமே இல்லாம நாம ஏன் கோட் சூட் போட்டுக்கணும்? எம்.ஆர். ராதா கூட சொல்வார்ல ஒரு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான். அவன் போட்டிருக்கான் ஊர்ல குளிர்ந்து அவன் போட்டுக்கிறான். எனக்கு எதுக்கே அது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த irrelevancy தான் நான் சொல்றேன். when you're trying to ஏதோ ஒரு இம்போசிஷன் எடுத்துட்டு வந்து இப்ப அது இது எல்லாமே லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ்காரன் அவன் போட்டிருந்தான் கோட் சூட். அவன் they are comfortable with it. ஆனா அவங்க இங்க அவங்க வெயில் தேடி வருவாங்க அவங்க டுவர்ட்ஸ் இந்தியா மாதிரி லொகேஷன்ஸோ இல்ல வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் எது போறாங்க தே வாண்டட் சம்மர் அந்த ஹீட் வேணும்னு சொல்லிட்டு பீச்ல எல்லாம் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்க்காக வராங்க. கரெக்டா? அவங்களுக்கு வெயில் தேவைப்படுது பிகாஸ் மோர் ஆஃப் தெம் இந்த ஸ்கின் அந்த மாதிரி. கரெக்ட். ஸோ இந்த அடாப்டேஷன் தான் சொல்றான். அவன் பண்ணான்றதுக்காக நானும் பண்றதுன்றதுக்காக அதாவது அந்த லார்ஜர் க்ரௌட் நீங்க சொன்ன மாதிரி அந்த லார்ஜர் க்ரௌட்ல மோர் பாப்புலாரிட்டி கெயின் பண்ண மெஜாரிட்டியில போய் நம்மளும் we are becoming a part losing our identity there. அதுதான் கரெக்டா? இப்போ மொழி ஒடுக்கப்படுறதுல ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்ம பக்கத்து கண்ட்ரியா இருக்கிற ஆஸ்திரேலியா எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியால வந்து அபர்ஜன்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? அபர்ஜன்ஸ் தான் நினைக்கிறேன். அபர்ஜன்ஸ் மொழி பேசுறவங்க அந்த மொழி அழிச்சிட்டானுங்க. இங்கிலீஷ் தான். ஆக்சுவலா அவங்க தான் நேட்டிவ் பீப்புள். கரெக்ட். ஓகேவா? நேட்டிவ் பீப்புள் சொல்றது அழிச்சிட்டானுங்க. ஓகேவா? அந்த இது வந்து அங்க மட்டும் இல்ல. இப்ப தமிழ்நாடு தமிழ் மொழி எடுத்தீங்கன்னா தமிழ் மொழியை பல ஸ்டேட்ல அழிச்சிட்டாங்க. ஏன்னா மைனாரிட்டியா இருக்குன்றதுனால. ஓகேவா? இது மாதிரி எப்படி சொல்லலாம்னா தமிழா இருக்கட்டும். இப்ப தமிழ் ஈழத்துல என்ன பிரச்சனை? அங்க நடந்தது சிங்கள பௌத்த இனவாதம்னா சிங்கள பேரினவாதம் தானே. சிங்களமும் சிங்களம் பேசுறவங்க வெர்சஸ் தமிழ் பேசுறவங்க தானே. ஈழத்தமிழ் பேசுறவங்க தானே நடந்த பிரச்சனையும். சோ இது மாதிரி மொழிக்கா வேண்டி உயிரை கொடுக்க மொழி போர், மொழிக்கா வேண்டி உயிரை கொடுத்து சண்டை போடுறது, அதே மாதிரி ஒரு போராட்டம் சொந்த நாட்டிலேயே தான் வந்து இந்த நாட்டோட என்ன இணைச்சிக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்டோட சேர்ந்த, ஏன்னா இந்தியான்றது ஒன்றியம் தானே. ஸோ இந்த இந்தியாவில் வந்து என்னையும் ஒரு அங்கமா இணைச்சிக்கிறேன்னு சொன்ன தமிழ்நாட்டு மக்கள் சொந்த நாட்டுக்கா வேண்டி சொந்த மொழிக்கா வேண்டி சொந்த நாட்டுக்கிட்டே போராடி இறந்த வரலாறு. காரணம் தாய்மொழி. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் தாய்மொழியை இழந்த மக்களோட நிலைமை என்னவா இருக்கும், தாய்மொழி வச்சிருக்க மக்களோட நிலைமை என்னவா இருக்குன்றத பத்தி வரைக்கும் நம்ம பேசிட்டோம். பேசிக்கலி என்னன்னா இது வந்து நம் தமிழுக்குன்னு மட்டும் உரிமை கிடையாது. இப்ப சொன்ன மாதிரி தான் நண்பர் சொன்ன மாதிரி ட்ரைபல் லாங்குவேஜஸ் நிறைய அஃபெக்ட் ஆகுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பிரிக்கா இது எல்லாமே மற்றது கென்யா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க இந்தியாவில் இருக்கிற நிறைய ட்ரைபல் பாப்புலேஷனே வந்து அவங்களால அப்லிஃப்ட் ஆக முடியாது. இந்த மாதிரி ஒரு இம்போசிஷன் வரதுனால அவங்களுக்கான ஐடென்டிட்டியை லூஸ் பண்றாங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டெல். ஹிந்தி இம்போசிஷன் வந்து என்னெல்லாம் நம்ம நிறைய லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜஸ் நம்ம லூஸ் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிந்தி இம்போசிஷன். இப்போ வந்து கரெக்டா டாபிக்கு வந்துட்டோம். ஹிந்தி இம்போசிஷன் ஏன் வந்து ஹிந்தி இம்போசிஷன் ஏன் சொல்றோம்? இப்போ வந்து கரண்ட் டாபிக் என்ன பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் சிஸ்டம் 2 லாங்குவேஜ்னு பேசிட்டு இருக்கோம். இது வந்து அப்போ வந்து நான் சொன்னேன்ல, அப்போ வந்து ராஜாஜி என்ன பண்ணாருன்னா ஹிந்தியை வந்து கட்டாயமாக்குனாரு. இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் இப்ப ரொம்ப தெளிஞ்சிட்டாங்கல்ல, நிறைய இவனுக்கு வந்து விடமாட்டானுங்க, நீ கட்டாயப்படுத்தினா ரெபல் பண்ணுவாங்க, இந்த ஜனம் வந்து திமிரி எழுற ஜனம்ன்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ்ல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். இப்படி இந்தியன் லாங்குவேஜ்ல என்ன ஒரு லாங்குவேஜ் வேணா நீங்க ஒன்னும் படிச்சுக்கலாம்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா? சரி, அப்படி நீ கொடுக்குற
இப்போ வந்து 3 மொழியை ஏத்துக்கிட்ட மாநிலங்களும் இருக்கு. 2 மொழியை ஏத்துக்கிட்ட மாநிலங்களும் இருக்கு. கரெக்ட்டா? 2 மொழி, 3 மொழிலாம் ஒண்ணும் இல்ல. 2 மொழின்றது இங்க நீங்க நம்மலாம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இங்கிலீஷ், தமிழ் படிச்சிருப்போம். நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் தமிழ் 1 படிச்சிருப்போம். இங்க தமிழ், இங்கிலீஷ் 2 மட்டும் தான் இருக்கும். 3வது லாங்குவேஜ் குடுக்க மாட்டோம். இங்க ஓகே. 3 லாங்குவேஜ் சிஸ்டம் எங்க ஆக்சுவலி ஃபாலோ பண்ணும்? தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியில மட்டும் தான் நம்ம இந்த 2 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்கோம். டில் ஆ டேட். அதே மாரி உடனே இங்க தமிழ் மட்டும் தானா, நாங்க தமிழ் இம்போஸ் பண்ணல. தெலுங்கு பேசுற மக்களுக்கு அவங்க தெலுங்கு எடுத்துக்கலாம். தெலுங்கு, இங்கிலீஷ். இல்ல இங்க தெலுங்கு, தமிழ் கூட படிச்சுக்கலாம். ஆனா 2 லாங்குவேஜ் தான். ஆப்வியஸா எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சுருவாங்க. அவங்களோட மதர் டங் என்னவோ படிச்சுக்குவோம். ஸோ இங்க யாரும் வந்து படிக்கக்கூடாது. இங்க ஒரு மித்து இருக்குல்ல, மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க பேசுறவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, இவனுங்க வந்து இந்திய வந்து எதிர்க்கிறானுங்க. நம்ம ஹிந்தி மொழியா நம்ம எதிர்க்கல. திரும்பவும் சொல்றேன், திணிப்பதான் இந்திய நம்ம வந்து வேலை. மொழியா இருக்கல. திணிப்ப தான் எதிர்க்கிறோம். உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா? படிச்சுக்க. ஏன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க தாங்க இந்தி பிரச்சார சபாலாம் இருக்கு. மாம்பழத்துலலாம் இருக்குல்ல. மெட்ராஸ்ல, திருச்சிலலாம் இருக்கு. இதுவே தமிழ் பிரச்சார சபா, இல்ல தமிழ் இத பத்தி எதனா நார்த்ல இருக்கா? கிடையாது. இங்கேயும் படிக்கிறாங்க. வருஷத்துக்கு இத்தன பேர் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இல்லையா? ஆ நமக்கு வந்து அந்த இது இருக்கு. அது பேர் என்ன? டாலரன்ஸ் இருக்கு. டாலரன்ஸ் இந்த சென்ஸ விட வில்லிங்கா இருக்கும். எந்த லாங்குவேஜும் நம்ம குறுக்க விரும்பல. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஹிந்தி இம்போசிஷன் ஏன் நாங்க இது பண்றோம் இங்கன்னா, ஐடென்டிட்டி போயிடும். அது மட்டும் இல்ல, இங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இங்க வர ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க என்னவா இம்போஸ் பண்றாங்க? கரெக்ட். எல்லா ஸ்கீம்ஸும் பாருங்க. அடல் பென்ஷன் யோஜனா, 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 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. மலேசியன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. சரி, இப்ப ஆமா. ஏன் ஆவாஸ் எல்லா யோஜனா. ஸ்கீமும் அந்த மாதிரி ஹிந்தில குடுக்கணும். கரெக்ட். சொல்லுங்க ஏன் குடுக்கணும்? எல்லாருக்கும் ஆ, புரியுற மாதிரி ஏன் தானே குடுக்கணும்? இருக்கும். இல்ல ஹிந்தி, சமஸ்கிருதம், ஹிந்தி மட்டும் இல்ல சமஸ்கிருதமும் இருக்கு. இங்க பிரச்சனை சமஸ்கிருதம் நமக்கு பாதி கரெக்ட். சமஸ்கிருதம், ஹிந்தி எதுவும் தெரியாது. இது சமஸ்கிருதம், இந்தியா. அப்ப வந்து இப்ப என்ன அப்போ நமக்கு நம்ம தலைவர்கள் சொல்றது உண்மையா நடக்குது. இப்ப ஹிந்தியை இம்போஸ் பண்ணலடா, இன்டைரக்டா சமஸ்கிருதத்தை இம்போஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம மேலன்றது தான் ஆயிடும். இந்த ஸ்கீம்ஸ் இப்போ எல்லாம் இப்போ இது யதார்த்தமான எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகுறதுக்காக தான் நீங்க எளிமையான மொழியில தானே குடுக்கணும். அப்ப எல்லாருக்குமே தெரியுமா? ம். அந்த மாதிரி ஏன் அந்த ஸ்கீம வந்து ஏன் நீ ஹிந்தில இங்கிலீஷ்ல குடு. இதான் இங்கிலீஷ் கார்டிக் லாங்குவேஜ், இங்கிலீஷ் கொடுத்துரு, இங்கிலீஷ்ல குடு. எக்ஸாக்ட்லி. உன்னை யார் அதை டிசைட் பண்ண வச்சது? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்தியா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ். இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜே கிடையாதுடான்னு இவனுக்கு எப்ப கிடையாது. புரிய வைக்கிறது? இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜே கிடையாதுடா ஃபர்ஸ்ட். ஹிந்தின்றது அலுவல் மொழி தான். அதுவும் வந்து யூனியன் கவர்மெண்ட்குள்ள மட்டும்தான். ம். சரியா? ஹிந்தி என்பது அலுவல் மொழி மட்டும்தான், நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. அதே மாதிரி நார்த் ஃபுல்லா நம்ம ஆளுங்களுக்கு சொல்றது என்னன்னா, நார்த் ஃபுல்லா ஹிந்தி பேச மாட்டானுங்க. ஹிந்தி தாய்மொழி கிடையாது. அது இம்போஸ் பண்ணப்பட்டது. சரியா? ஹிந்தி பேசுற பெல்ட்டே கம்மி தான். பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த லேஞ்சில தான் ஹிந்தி பேசுவானுங்க. அதுலயும் பீகார், உத்தரப்பிரதேஷோட நேட்டிவ் லாங்குவேஜ் வேற. வேற. அவனுக்கு அதை மறந்துட்டு அவங்களே ஹிந்திக்காரனா மாறி நிக்கிறானுங்க. அது ஒரு கொடுமை. சரியா? அதனால இவங்க இந்தியா ஃபுல்லாவே என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி பேசுவாங்க. இப்போ நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் போனா ஒரு மித்து இருக்குல்ல, ஏன் ஹிந்தி பேச மாட்டேன் இந்தியால இருந்து வந்துட்டு போனேன். இந்தியான்றது பல இனக்குழுக்களும் பல மொழிகளை பேசுற பல விதமான பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கொண்டுள்ள ஒரு கூட்டமைப்பு தான். ஓகேவா? இந்தியாவுல ஏன் தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள அவங்களோட பேசுற வழக்கம் சரி, ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்றது, ஆக்சென்ட் எல்லாமே மாறும். வெர்ச்சுவல்சிட்டியை வச்சிருக்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு பன்முக பண்பாடை வச்சிருக்க, டைவர்சிபிகேஷன் வச்சிருக்க, அது நம்ம அப்படி பேசலாமா? அப்ப என்ன இதுதான் திணிப்புன்றது. அப்போ இந்தியாக்குன்றது நீ ஒரு சட்டை, அதாவது எப்படின்னா ஒரு நீ ஒரு சட்டையை தைச்சிட்ட, அந்த சட்டைய வந்து அந்த எப்படி சொல்லலாம், ஃபிட் ஆகிற பாடிக்குள்ள போட்டு பொருத்த பாக்குற. கரெக்டா? இதுதான் போட்டுக்கோ, இதான் கரெக்ட். நல்ல ஒரு உவமை. சரி, இது மாதிரி நீ பொருத்த பாக்குற, இது எப்படி பொருந்தும்? ஏன்னா அவன் உடம்பு என் உடம்பு ஒன்னா இருக்காதுல்ல. கரெக்டா? என்னோட சட்டையோட அளவு என் உடம்பு மெஷர் பண்ணி தான் இருக்கணும். கரெக்டா? எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு நான் தான் சொல்லணும். இது ப்ராப்ளமே என்னன்னா, நீட்ல இப்போ இந்திரா காந்தி பிஃபோர் அந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி எஜுகேஷன்ன்றது வந்து மாநில பட்டியல்ல இருந்துச்சு. ஆஃப்டர் அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம் கன்கரண்ட்ல கொண்டு போயிட்டாங்க. சரி, கன்கரண்ட்ல கொண்டு போற. சரி, கன்கரண்ட்ல என்ன சொல்லுது? நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறனா ஸ்டேட் கவர்மெண்ட் கலந்து ஆகணும் தானே. நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா. ஆமா. அப்ப இங்க இல்ல இப்ப நம்ம இந்தியன், எனக்கு டெமோக்ரஸி தானே எனக்கு அதுல அப்பப்போ சந்தேகம் வருது. ஏன்னா டெமோக்ரஸி தான் சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்க. அப்ப ஏன் திணிக்கணும்? ரைட் டு ஃப்ரீடம் டு டாக் எனி லாங்குவேஜ்னா அது அப்ப இருக்கணும் இல்லையா? எதுக்கு அதை திணிக்கணும்? அப்ப நீ இப்போ எனக்கு இன்னொரு கோவம் என்னன்னா, இப்ப இதுக்காக இப்ப மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீமுக்காக ஃபண்டிங்கே நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கீம் யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? இல்ல, நீ எனக்கு தரல, நான் கொடுத்த வரியில இருந்தா நீ எனக்கு திருப்பி தரணும்.
அதாவது நீ எனக்கு கடன் பட்டிருக்க, நியாயமா பார்த்தா நான் இப்போ உனக்கு அவங்க கொடுத்துருக்கேன். சொல்ற விஷயமே அங்க மாறிடுது இல்ல நண்பா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ம். உனக்கு நான் நல்ல படிப்பு தரணுன்றதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னா, நீ அந்த ஃபண்டிங்க்கு பண்ற அந்த படிப்புக்குன்னு சம்பந்தப்பட்டு ஒரு ஃபண்டிங் குடுக்குற ஒரு விஷயத்தையே ஆ வந்து தடுத்து நிறுத்துறது வந்து இட் இஸ் டைரனி, ரைட்? இட்ஸ் சோ க்ரூயல். ரைட் டு ம். எஜுகேஷன்ன்றது அந்த அந்த ஸ்கீம்ல வர ஒரு விஷயத்தை நீங்க தடுக்குறீங்கன்னா, அப்ப என்ன நல்ல நல்ல நோக்கத்தோட நீங்க பண்றீங்க இத? அப்போ உங்களுக்கு இல்ல தேவை அது இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன மாரி உங்க படிப்போட முன்னேற்றத்துக்காக நாங்க பண்றோம். உங்க குழந்தைகளோட படிப்போட முன்னேற்றத்துக்குன்னா, நீ எனக்கு இத காட்டு. எப்படி என் ஸ்டேட்ட விட நீ ஆட்சி செய்யற ஸ்டேட்ல டெவலப்மென்ட் பாக்குறீங்க. ஆமா. எந்த அளவுக்கு எஜுகேஷன் பேர் இம்பார்ட்டன்ட் எனக்கு காட்டணும்ல. யூ ஹேவ் டு ம். ஷோ ரைட். நான் 3 லாங்குவேஜ் எடுத்திருக்கேன்ப்பா. பாரு எங்க பசங்க எந்த அளவுக்கு வந்து எங்க ஆமா. ஸ்டேட் அந்த வந்தோ இல்ல இந்த டிஃபரன்ட்ட மாநிலம் காமிங்க. டிஃபரன்ஸ் காமிங்க. கரெக்ட். அது டிஃபரன்ஸ் காமிங்க ஒத்துக்கலாம். கரெக்ட்டா? நான் கண்ணுல பார்க்குறேன். ஆமாமா கரெக்ட். நம்ம சொல்றது தான் தப்புனா, ஏன்னா நமக்கு வந்து மாற்று கருத்துக்கள வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் இல்ல. ஆமா. ஓகேவா? வி ஆர் வெல் எஜுகேட்டட் இப்ப அண்ட் ஓப்பன் மைண்டட் நம்ம பீப்பிள் தான். ப்ரூஃப் குடுக்குறோம்ல, இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு. ஆ ஆமா. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து தான் டேட்டா சொல்லுதுல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதானே சொல்லுது இப்போ. கரெக்ட். எப்பவுமே சொல்ற ஒரு பாயிண்ட் தான். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஓகேவா? இந்தியாவுலக்கும் ஆ தமிழ்நாடுக்கும் கம்பேர் பண்ணாலே எங்கேயே கிடக்கு. தமிழ்நாடுல 47% கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோனா ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த எப்படி சொல்லலாம்? பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போறாங்கல்ல. ம். அந்த போற கேட்டகரியில ஏஜஸ்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் மாஸ்டர்ஸ் போறாங்க? பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போறாங்கன்ற ரேஷியோ நீ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 47% ம். பீப்பிள்ஸ் போயிடுறாங்க படிக்கிறதுக்கு, ம். உயர்கல்விக்கு. இந்தியாவுல ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? ம். 28.4% தான். ஓகே. சரியா? அதே மாரி 2 லாங்குவேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. நான் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ஏகப்பட்ட என்ஜினியரிங் ஸ்காலர்ஸ் இங்க தான் ஜாஸ்தி. ம். ம். நீ இப்போ ஆந்திராவுல, கேரளாவுல இருந்தெல்லாம் இங்க தான் வந்து படிப்பாங்க. சரி இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் யாருன்னா ஃபெயில் ஆயி இப்ப எப்படி சொல்லலாம்னா, இப்ப அது சொல்லக்கூடாது. ஆனா மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் எங்கருந்து வராங்க? நீ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இங்கிருந்து நம்ம எங்க மைக்ரேட் ஆவோம்? நம்ம எங்க கரெக்ட். போவோம்? நார்த் இந்தியாவுக்கு போவோம்? போ மாட்டோம். எங்க போவோம்? நார்த் இந்தியா இன்டர்நேஷனல் போன ரிக்வெஸ்ட் காலகட்டமும் இருக்கு. இருக்கு, இருக்கு. மும்பைல தாராவி இருக்குல்ல. நார்த் ம். இந்தியாவுக்கு போன ஒரு காலமும் இருக்கு சுதந்திரத்துக்கு அப்போ. ஏன் நம்ம அப்ப கம்மியா இருந்தோம். இப்ப நம்மளோட மைக்ரேஷன் எங்கவா இருக்கு? ம். யூரோப் கண்ட்ரீஸ்லயும், யுஎஸ்லயும் தான் இருக்கு. கரெக்ட்டா? அப்படி கண்ட்ரீஸ். எதுவுமே இல்லன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. ம். ம். கரெக்ட்டா? ஆனா அங்கேயுமே அவன் என்ன வேலை செய்வான்? நல்ல வேலையில தான் இருப்பான். நீங்க ம். வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவன் அங்க போய் கட்டுவான். இதுவே நீங்க இங்க வச்சுக்கீங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இருந்து மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் எங்க வரான்? சவுத்த நோக்கி தான் வரான். கரெக்ட். குறிப்பா தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வரான்? ம். இங்க 2 மொழி தானே பேசுறோம். வரவன் கத்துக்கணும். அதாவது இங்க பிரச்சனை என்னன்னா, அத ஒண்ணு சொல்லுவானுங்கல்ல. இங்க வர ஹிந்தி பீப்பிளுக்கு வந்து தமிழ் தெரிய மாட்டேன்து. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல. ஹிந்தி நம்ம பேசணும்னா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் ஒரு நாட்டுக்கு போறேன், இல்ல நான் ஒரு ஊருக்கு போறேன்னா, அந்த ஊரோட மொழிய பேச வேண்டிய கடமை என்னது? ஏன்னா எனக்கு அங்க வேலை இருக்கு. கரெக்ட்டா? ம். நான் அங்க போய் இருந்துட்டேன். சரி எனக்கு இந்த லாங்குவேஜ்லாம் புரியல. நான் பேசுற மொழியிலே பேசுங்க. அப்படின்ட்டு நான் உன்ன கட்டாயப்படுத்தினா, அது இம்போசிஷனா இல்லையா? கரெக்ட். ஆப்வியஸ்லி. பானிபூரி வாங்கி ஆ சாப்பிட்டுட்டு நான் ஹிந்தி இதுக்கு கத்துக்கணுமாப்பா? நான் ஏன் 2 பானிபூரியே பானிபூரின்னு வேணாங்க. நான் குடுக்கணும்ல. ஆமா. ஆ இது என்ன அநியாயமா இப்ப இருக்கு? அ சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப அப்சர்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ம். இங்கிருந்து டெல்லி போம்போது எனக்கு ஹிந்தியே தெரியல. நார்த்ல போம்போது எனக்கு ஹிந்தியே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ம். எப்பா ஏன்னா அவங்க இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு அங்க ஹிந்தி போறோம்னா, தெரியாதுங்க. ஏன்னா நீ உண்மை தான்பா இது நான் நோட் கத்துக்கணும். பண்ணியிருக்கேன். அங்க நெறைய ஹிந்தி பேசுறவங்களுக்கு ப்ராப்பரா இங்கிலீஷ் புரியாது அவங்களுக்கு. ஹிந்தி தவிர வேற எந்த பாஷையும் அவங்களுக்கு தெரியாது. இல்ல அடுத்து வரேன். அடுத்து அதுதான். இப்போ வாங்க, வாங்க. அவனுக்கு வந்து அங்க போய் பேச முடியலன்னா, நீ தான்பா கத்துக்கணும். அங்க போய் வேலை செய்ய போறேன்னா, டூரிஸ்ட்டா போறதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் சஃபர்லாம் ஆக தேவையில்ல சரியா? அதோட ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும். அந்த லாங்குவேஜ உங்களுக்கு மொபைல் ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சா போதும். அது உங்களுக்கு கரெக்ட். டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லையா? இப்ப ம். உங்களுக்கு மொழியே தேவையில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, உங்களுக்கு ஒரு மொழி மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லா மொழி தெரிஞ்சவங்க கூடயும் பேசலாம். அது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும் உங்களுக்கு பதிலா. ஏய் நீங்க அலெக்ஸா. தமிழ்ல பேசும்போது அது ஜாப்பனீஸ்ல வந்துரும். கரெக்ட் வந்துரும் இல்ல அலெக்ஸா. லைவாவே சொல்றேன். ஆமா. லைவாவே சொல்றேன். இப்போ ம். மீட்டிங்ல இருக்கோம். ஜாப்பனீஸ் கூட பேசுறோம். இல்ல சைனீஸ் கூட பேசுறோம்னா, நம்ம மொழிய கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம சொல்றத சொல்லிடும். ம். 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 இல்லையா? சோ கண்டிப்பா. அந்த சிக்கலும் கிடையாது. இப்போ இப்போ அதான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்ல, அவங்களுக்கு நெறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. அது உண்மதான். ரீசன் என்னன்னா, இவனுங்க 3 லாங்குவேஜஸ்ன்னுவானுங்க. ஆனா, அவங்க படிக்கிறதுலாம் முக்காவாசி பேர் இங்க கவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, சா நார்த்ல ஒரு லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க. அதுவும் ஹிந்தி தான் படிக்கிறாங்க. ஆமா. இல்ல இது ஆனா, நாங்க அதே நெறைய நெறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. பீகார்ல நெறைய பேர் ஃபெயில் கரெக்ட். ஆவான் அது வேற ஹிந்தில. விஷயம். இல்ல அது அவங்களோட ஸ்கில்ஸ நம்ம வந்து இது பண்றதோ, இல்ல அவங்களோட அப்படி கெப்பாசிட்டி சொல்லல. நான் அதெல்லாம் அவங்கள இது சொல்லவே சொல்லல. இல்ல. பட் இந்த அவங்க மக்கள ரொம்ப நான் குறை சொல்லல. கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஆமா. அந்த ஒரு லாங்குவேஜ் தான் அவங்க கத்துக்கிட்டு, இங்க வந்து அவங்க சர்வைவ் ம். பண்றதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. அது அவங்க ரியலைஸ் பண்றாங்களான்றது அது எனக்கு நம்ம பிரச்சனை தெரியல. இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, நீ எப்படியும் சவுத் தான் போற.
சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று கத்து கொடுங்க. நீங்க கரெக்ட். கத்துக்கிட்டு இங்க கிளியர் 3 பண்ணணும். பாலிசியை இங்க காட்டி சர்வை பண்றதுக்கு இப்ப இங்க இருக்கிற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வச்சு கிளியர் பண்ணி வராங்கல்ல, அப்ப இங்க இருக்க ரீஜனல் லாங்குவேஜ் அவங்க கிளியர் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். அதுல அதுக்கு நிறைய தானே இங்க வச்சிருக்கோம்ல. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்னா தமிழ் கட்டாயமா படிச்சிருக்கணும். தமிழ்ல பாஸ் பண்ணணும். அப்படி மத்த ஏன் கொண்டு வந்தாங்க? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி வரவங்களுக்குமே இப்ப இங்க போஸ்டிங் கிடைக்குது. உங்களுக்கு அழகா ஓகே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுன்றது சந்தோஷம். எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஆனா அப்ப இங்க இருக்க ரீஜனல் லாங்குவேஜ கிளியர் பண்ணுங்க. அது கிளியர் பண்றதுக்கு அது என்னென்ன ஏன்னா விஷயங்கள் அது காரணம் இருக்குல்ல. இப்போ வந்து இந்த ஊர்ல வந்து நேட்டிவா பேசுறவங்களோட மொழி வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ ம், ம், டாக்டர் எடுத்துட்டீங்க வச்சுங்களேன். இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க? இப்போ எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நோவுதுன்னுவாங்க. ம். இந்த இடத்துல குத்துது, ஊசி குத்துற மாதிரி குத்துது. இங்க ஒரு மாதிரி ஜிவு ஜிவுன்னு இருக்குது. எல்லாமே ஒண்ணுதான், அங்க வலிக்குது. உங்களுக்கு புரியுதா? நல்லா இத இருக்கு. வந்து ஹிந்திக்காரனால சொல்ல முடியாது. ம். இப்ப நம்ம பாட்டிங்க யாரா இருந்தாங்கன்னா அங்க போட்டு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேட்டோம்னா அவங்க அதான் சொல்லுவாங்க. ஏன் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே ஹிந்தி டாக்டர்ஸ் இருக்காங்க. தேங்க்ஸ் டு நீட். ஓகேவா? அவங்களுக்கு என்ன புரியும்? ஆனா ஹிந்தி டாக்டர்ஸும் சில பேர் தமிழ் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அது எப்படி சொல்லலாம்னா அது உங்களுக்கு சொன்னா புரியாது. பிராக்டிகலா அந்த இடத்துல எமர்ஜென்சி போது ஹிந்தி டாக்டர் தமிழ்ல ட்ரை பண்றதும் அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இல்ல அந்த இடத்துல ஒரு படிச்சவர் இங்கிலீஷ் ஆனா தெரிஞ்சவர் இருந்து நிறைய இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணதும் நம்ம ரொம்ப சங்கடமா இருக்கும். சங்கடமா இருக்கும். கரெக்ட். இதை நானே பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள்லாம். சரியா? சோ இதுதான் சொல்றது. நீட்லோட ப்ராப்ளமும் இதுதான். ஹிந்தி இம்போசிஷன் இன்டைரக்ட் வெர்ஷனா இன்னொரு வெர்ஷன் ஆகுது. நீட்டுக்கு ஏன் சண்டை போறோம்னா இதுதான். ஏன்னா நீங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மருத்துவ கட்டமைப்புல பெருசா பேசுவோம். அது நம்ம ஒரு டாபிக்காவே பேசுவோம். இல்ல இப்ப அதுவே நான் இவங்க கேக்குறேன். இப்ப இவங்க எல்லாரும் அப்ராட் போறாங்க. எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் போகும்போது அங்க சர்வைவ் பண்றதுக்கு இல்ல அங்க வாங்கி அதுதான் இங்க கேட்கறதுக்கு நினைப்பே. அதாவது தமிழ் பேசுற அங்க நம்ம, அங்க போய் தாய்மொழியை பேசுற நம்ம, அவங்களை கீழே பாக்குற நினைப்பு. கரெக்ட். அப்ப ஏன் அத தமிழ் இங்க மத்த சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வரும்போது ஏன் அவங்க இலக்காரமா பார்க்கணும்? ஏன்னா நான் வந்து ஹிந்தி பேசுறேன் பெரிய ஆளு. அவன மென்டாலிட்டி அப்படி தானே வளர்த்துறானுங்க. இந்த இந்த இதுதான் வந்து அந்த வைராக்கமா இல்ல எல்லாருக்குமே அவங்கவங்க மொழி வந்து தாய்மொழி வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் தான். அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இப்ப நம்ம மத்த நாடுக்கு போகும்போது அங்க போய் அக்கஸ்டம் ஆகிக்கிறோம்ல. அங்க பேசும்போது இங்கிலீஷ் தானே பேசுறீங்க. அங்க இருக்கவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியுதுன்னா மேக்ஸிமம் நம்ம சொல்றது இந்த யுஎஸ் கனடாலாம் நான் சொல்றேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்தியன் பாப்புலேஷன் அங்கதான் இருக்கு. அப்ப அங்க போய் சர்வை பண்றதுக்காக அந்த மொழியை கத்துக்கிட்டு அங்க இருக்கிறீங்க இல்லையா? அந்த கன்வீனியன்ஸ் பாக்குறீங்களா? அப்ப அதே மாதிரி இங்க வந்து சர்வை இது தமிழ்நாட்டுக்குன்னு மட்டும் சொல்ல. அவங்கவங்க எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ அதுக்கேத்த லாங்குவேஜ் நீங்க கத்துக்கோங்க. 30 நாளில் எல்லா அதேதான். லாங்குவேஜும் கத்துக்கலான்றாங்கல்ல. அந்த மாதிரி கத்துக்கலாம் இல்ல. திணித்து கத்து தொலைங்க. ஏன்னா உங்களோட வாழ்வாதாரம் அதுலதான் இருக்கு. ஆமா. யூ ஹேவ் இப்ப டு நான் ரீட். கேரளால போய் நாங்க வேலை செய்யணும். எனக்கு அங்க அப்பாயின்ட்மென்ட் கிடைக்குதுன்னா, அந்த லாங்குவேஜ் நான் கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அத நான் ஃப்ரம் த ஸ்கிராட்ச் நம்ம கத்துக்கணும்ன்றதும் நெசசிட்டி கிடையாது. இல்ல இது இன்னொரு ஒரு ரேஷியோவும் நான் சொல்ல விரும்புறேன். இது 2020ல வந்து ஒரு சர்வேவே எடுத்திருக்காங்க. அது அப்போ ஒரு சர்வே எடுக்கும்போது மோர் தென் லைக் 47% வந்து இத வந்து ஆப்போசிட்டா பண்ணிருக்காங்க. இது வந்து பர்டனா தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் பாலிசிஸ் வந்து கஷ்டமா இருக்கும். இது பர்டன் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க, பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ நீங்க டெமோக்ரஸின்றது என்னது? பீப்புள் தானே. அப்ப பீப்புள் கிட்ட ஏன் இது இன்னும் ஒப்பீனியன் கேட்கலன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் எல்லாம் பொலிட்டீஷியன்ஸும் லீடர்ஸும் போயிட்டு இருக்காங்க. லெட் தம் கீப் அ சர்வே. நேஷன் வைடா ஒரு சர்வே வைங்க. லார்ஜ் ஸ்கேல்ல வைங்க. எதுக்கோ பிக் பாஸ்க்குலாம் நம்ம ஓட் போட்டு ரேங்கிங்லாம் போடுறோமே. லெட் இட் கீப் இட் டிஜிட்டல். வைங்க. எல்லாரும் சொல்லட்டும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். அங்கே ப்ராப்ளி அங்க ஏதோ ஒரு ஹேக்கிங் பண்ணி போகஸாலாம் எதுவும் பண்ணாம ட்ரூத்ஃபுல்லா எல்லாரோட அது பண்ணுவாங்க. ஒப்பீனியனும் வாங்க. ஆ அப்ப சொல்லட்டும் அதாவது அவங்கவங்க மொழியை அவங்கவங்க கத்துக்கட்டும். எந்த ஊர்ல போய் நீங்க சர்வைவ் பண்ண போறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்க கத்துக்கோங்க. இல்ல இப்போ இன்னொரும் என்னன்னா நண்பரே எல்லாருக்குமே வந்து எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும் இல்ல எத்தனை மொழிகள் கத்துக்கணும்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஓகேவா? இப்ப சில பேருக்கு வந்து இந்த பைலிங்குவிஸ்டிக்கா பாலிலிங்குவிஸ்டிக்கா அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுல சில பேருக்கு ஈடுபாடு இருக்கும். 3 மாசம் பிரெஞ்சு படிப்பாங்க, 3 மாசம் ஜெர்மன் படிப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஆர்வத்துக்காக படிப்பாங்க. இல்ல ப்ராப்ளி அந்த ஊர்ல போய் ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காகவோ இல்ல அவங்க ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்றதுக்காகவோ படிப்பாங்க. சோ சில பேருக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கும் டு லேர்ன் மல்டிபிள் லாங்குவேஜஸ். எல்லாருக்கும் அதுவும் இப்ப குழந்தைங்கன்னு இருக்கும் போது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்டே ஜாஸ்தி லோடு. சோ இதுல நம்ம மேற்கொண்டு ஒரு லாங்குவேஜை வந்து 3 லாங்குவேஜும் நீங்க படிக்கணும். அதுலயும் யூ ஹேவ் டு எக்ஸல். இப்ப எழுதி அவங்க என்ன புக் ரிலீஸா பண்ண போறாங்க? அந்த பசங்க எல்லாம் வரலாறு எழுத போதுங்க. அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அவன் தாய்மொழி பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு அவன் கண்டிப்பா அந்த ஊர்ல அவன் சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு அவன் கத்துக்கணும். இங்கிலீஷ்ன்றது இப்ப பொது மொழியா ஆயிடுச்சு. கைண்ட் ஆஃப் லைக் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை கத்துக்கதான் ஆகணும். மேற்கொண்டு அவங்க இன்னொன்னு படிக்கிறன்றதும் படிக்காததும் அவங்க விருப்பம். அதுவும் அது ஸ்கூல் லெவலே திணிக்கிறதுன்றதுதான் தப்பான விஷயம். அவங்க தேவைன்னா அது வெளியில இப்ப நான்லாம் கூட அப்படிதான். எங்களுக்கும் அப்படிதான் இந்த மாதிரி ஹிந்தி படிக்கணும் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு என்னையும் தான் அந்த மாதிரி தான் திணிச்சாங்க. எங்க வீட்லயும் தான் இருக்காங்க திணிக்கும் போது எனக்கு இஷ்டமே இல்ல.
சுத்தமா இஷ்டம் இல்ல. நான் வந்துட்டேன் பாதி கிளாஸ்ல இருந்தே வந்துட்டேன். எனக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு அந்த பிடிக்கல. எனக்கு அந்த இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல. ப்ராபப்ளி இப்ப எனக்கு ஆர்வம் தான் நான் கத்துப்பேன். எனக்கு அந்த மொமெண்ட்ல படிக்கணும்னு எனக்கு தோணல. சோ இப்ப ஸ்கூல் லெவல்லே பண்ணும்போது பசங்களுக்கு அது ஆப்வியஸ்லி ஒரு திணிப்பு தான். அண்ட் அதுவும் இப்ப இருக்கிற டைப் ஆஃப் சிலபஸ். ஏன் ஸ்கூல் லெவல்ல நம்ம அடிச்சுக்கிறோம் மொழி இல்லைன்னா, இங்க மொழி மட்டும் சிதைக்கப்படல. உங்களோட அறிவே வந்து இப்போ ஹிந்தி கரெக்ட். இம்போஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, தாய்மொழி போயிடுமானா, தாய்மொழிலாம் இருக்கும். தமிழ் பேசுற மக்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா உன்னோட இது போயிடும். உன்னோட அறிவு, உன்னோட எல்லாமே உன்னோட அதிகாரம் எல்லாமே உன் கையை விட்டு போயிடும். சரி, இப்ப ஹிந்தி இம்போஸ் பண்றானுங்கல்ல, இப்போ வந்து ஸ்கூல் லெவல்ல பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உன்னோட எஜுகேஷன்லயும் குழப்பிடலாம். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, வரலாறுன்றதே பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து தான் எழுதுவானுங்க. சுதந்திர போராட்டம் வந்து நார்த்ல அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஆமா அப்படிப்பட்ட நம்ம மன்னர்கள் பத்தி பாத்தீங்கன்னா, இங்க அங்கதான் இருக்கிற என்னமோ இங்க வந்து சவுத்துல வந்து ஹிஸ்டரியே இல்ல. ராஜாக்களே நம்ம ஆளா ஹிஸ்டரியே இல்லாத ஆமா. மாதிரி எழுதுவானுங்க. தொங்கிட்டு ஒரே இருக்கோம். அப்படி பார்த்தா கூட சகி ஞாபகம் இருக்கா? 3 பேராகிராஃப். சோலாஸ், பாண்டியாஸ், சேராஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானடா எங்களுது. ஆமா, ஆமா. இது எல்லாமே நம்ம ஆ, ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஒரு வரலாற்றே நீங்க மறைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் அண்ட் அங்க இருக்கிற முகல் எம்பையர் அது அவங்க இதுன்னு எல்லாம் அங்கதான் வரும். இப்போ பிரிட்டிஷர்ஸ் முகலாயர்ஸையும் கை எதிர்த்து வச்சுட்டானுங்க. ஆமா பிரிட்டிஷர்ஸ் இல்ல இல்ல, எதிர்த்து போராடினவங்க எல்லாம் முகலாயர்ஸ் கை அங்க வைக்க தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டீங்க. கேக்கல. மறுபடியும் மறுபடியும் இல்ல மறுபடியும் மறுபடியும். பிரிட்டிஷர்ஸ் மொத்தமா எதிர்த்து போராடினவங்க எல்லாருமே அங்க மட்டும் தான் இருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து சும்மா இங்க யாருமே சண்டை போடாத மாதிரி. நாங்க ஓட்டிட்டு வாங்க இருக்கோங்க. ஆமா. சார் அப்படி இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஹிந்தி இம்போஸ் ஆனதுனால இப்ப நம்ம சொன்னோம்ல, ஹிந்தி பெல்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் எல்லாம் ஹிந்தி பெல்ட்னே சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா ஹிந்தியை அவனுங்க ஏத்துக்கிறதுனால அவனுங்க என்னென்னலாம் விட்டானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். உத்தரப்பிரதேசல இருந்த மொழியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஹ் அது கௌரவ், கனுஜி, அவாதி, போஜ்பூரி, பராஜ் அப்படின்ற மொழியெல்லாம் இருக்கு. பந்தேலி, பங்களி இதெல்லாம் வந்து அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸ். இப்ப அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. அப்படியே பேசுவாங்க. 1 or 2 பீப்புள்ஸ் பேசுவாங்க. ஆவதி, அவாதியா, அவாதி, கனுஜி எல்லாம் வந்து இப்ப பீகாரை எடுத்துட்டீங்கன்னா மைதிலின்னு ஒரு மொழி இருந்துச்சு. அடுத்த தலைமுறைக்கு அது தெரியவே தெரியாது. ஓகேவா? ஏன் உத்தரப்பிரதேசல இவ்வளவு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா, உத்தரப்பிரதேசம் இருக்கிற பெரிய ஸ்டேட். அதை பிரிக்காம வச்சுக்கிட்டா, அப்போ ஓகேவா, அவ்வளவு பெரிய மாநிலத்துல இருந்து அவ்வளவு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், அவ்வளவு பெரிய மாநிலத்துல அவ்வளவு மொழி பேசப்பட்டுச்சு. அதுவே இவனுங்க காலி பண்ணிட்டானுங்க ஹிந்தினால. ஹிந்தினால அது இழந்துடுச்சு இல்ல, அதோட லாங்குவேஜ் போயிடுச்சு இல்ல. சோ இது இந்த இந்த நிலைமை வந்து சவுத்துக்கு வந்தா என்ன நடக்கிறது? நாம முன்னாடியே வந்து இந்த மொழி போர் எதிர்த்தோமா? இப்போ நம்ம கூட சேர்ந்து யார் சண்டை போட்டுருக்காங்கன்னா, நம்ம பங்காளி கன்னடா சண்டை போடுறாங்க. நம்ம கேரளா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கேரளாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதான் நம்ம சேட்டன், நம்மளோட தோழர்கள் காம்ரேட்ஸ் கேரளாவும் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆந்திராவும் பேசுது. இப்ப மகாராஷ்டிராலே சொல்றாங்க, சங்கியே சொல்றானே, மகாராஷ்டிரா வாழ்ற பிஜேபி காரனே சொல்றானே, மராத்திய இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டானுங்களே. இப்போ ராஜஸ்தானி ராஜஸ்தான்லாம் எடுத்துக்கீங்களேன். ராஜஸ்தானி, மார்வாரி, மேவாரி, மால்வியா, நிமிதி, பகோலி, சந்தாலி, சத்தீஸ்கரி, இவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. ஆனா இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசணும்ல, தேட வேண்டியதா இருக்கு அந்த ஸ்டேட்லயே. காரணம் அது, ஆனா அது மதர் டங் கொண்ட ஸ்டேட் எது? அவன் ஸ்டேட் ராஜஸ்தான்ல. கரெக்டா? இந்த நிலைமெல்லாம் என்ன ஆகுது? இது வந்து எப்படின்னா, பண்பாட்டை மட்டும் இல்ல, உங்க இலக்கியங்களையும் சதைச்சிரும். உனக்கு ஹிந்தி மட்டும் இப்போ இலக்கியங்களோட விடுங்க, கரெக்டா சொல்றேன்னு இலக்கணம் அப்படிலாம் ஓவரால் என்னன்னா, ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லா தமிழன் மட்டும் இல்ல, எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்மே இது இம்பாக்ட் பண்ணும். இது இப்ப சொன்னாரு நண்பர், இது வந்து நம்ம விரல் விட்டு என்றதில்லை. இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான மொழிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு ஜஸ்ட் பிகாஸ் இந்த மெஜாரிட்டியை வந்து நம்ம ரெப்ரசன்ட். ஹிந்தி இம்போசிஷனால ஓவராலா 25 லாங்குவேஜஸ் காணாம போயிடுச்சு. ஆசம், சூப்பர், பெர்ஃபெக்ட் டேட்டாங்க, செம்மங்க. சோ அதுதான் சொல்றோம். இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்போ அவங்களுக்கு இப்ப நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இல்ல அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன் கேளுங்க. இல்ல இப்ப இந்த ஐடி செக்டர் பிகெஸ்ட் ஹப் பெங்களூர் தான். சோ அப்ப எல்லாரும் அங்க போய் லேண்ட் ஆகணும்னா எல்லாருமே இப்ப கன்னடா கத்துக்கணும் தானே, கம்பல்சரி ஆகணும். ஆமா, நீ சர்வே அவன கத்துக்கலாம். ஆகும் இங்கிலீஷ் கன்னடம் தெரியும். பாம்பேல இருந்து படிச்சிட்டு வரவங்க, டெல்லில இருந்து படிச்சிட்டு வரவங்க, பீகார், சத்தீஸ்கர் எல்லா இடத்துலயுமே இனிமேட்டு கன்னடம் பேசுறானே, ஹிந்தி பேச முடியுமா? இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் சர்வைவ் இன் ஐடி ஃபீல்ட்ல பெங்களூர்ல நீங்க செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது கம்பல்சரி. தமிழ்நாடு தான். அதுதான் சொல்றேன், நீ தமிழ்ல தான் பேசணும். அப்ப அவங்க அது மட்டும் இல்ல சகி. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, நல்ல கேள்வி. நீ ஒத்துப்பியான்ட்டு. ஹிந்தி பேசுற இப்ப பல மொழிகளை பேசுற வந்து அழிஞ்சு போச்சு, ஒத்துப்பான். ஏன் தெரியுமா? அந்த பேசின தலைமுறை ஒழிஞ்சிருச்சு. நான் 25 லாங்குவேஜ் கிட்ட சொன்னேன்ல, அதை பேசின தலைமுறைகளோட இது ஒழிஞ்சதுனால உனக்கு ஹிந்தி தான் உன் லாங்குவேஜ்னு உனக்கு திணிப்பு ஏற்பட்டதுனால நீ ஹிந்திக்காரனாவே மாறிட்ட, ஹிந்திக்காரனாவே யோசிக்கிற.
ஆமா தெரியாமலே இருக்கும் நண்பரே. அவங்களுக்கு அது ஐடியாவே இருக்காது. நான் என்னன்றது அவங்களுக்கு அவன் ஞாபகம் ரூட்ஸே அவனுக்கு தெரியாது. தெரியல. ம். இதுக்குதான் அது நாங்க இங்க மாதிரிதான். இருக்கிறவங்க ஏன் கத்துறாங்க அப்படின்னா, இதுக்கு தான்டா கத்துறான். இதுக்கு தாயா கத்துறாங்க. இதுக்குதான் தப்பா கத்துறான். கத்தல அவங்க. தப்பா கத்தவே இல்ல. அதேதான். நான் வந்து இந்திய படிக்க வேணாம்லாம் சொல்லல. கரெக்ட். உன் இல்ல ஊருக்கு வரமா ஹிந்தி படிச்சுட்டு வரேன், கத்துக்கிறேன் அங்க வந்து இல்லன்னா. some days or some yearsல you will actually lose your roots. உங்களுக்கு யாருன்றது தெரியாது. நீங்க எங்க இருந்து வரீங்கன்றதே தெரியாது. உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ப்ராப்ளி உங்க தாத்தா பாட்டி பேர்லாம் கூட உங்களுக்கு மறந்தே போயிடும். அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபாஸ்டர் வேர்ல்ட்ல வேற ரிலேஷன்ஷிப், எமோஷன்ஸ் இதுக்கே ஏற்கனவே கனெக்டிவிட்டி ரொம்ப வேல்யூ பண்ணாம இருக்கிறோம் இப்போ. எல்லாம் எதையோ நோக்கி ஓடுறோம். எதோ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆயா, தாத்தா, அம்மம்மா, அப்பப்பா இல்லன்னா சொல்ல வந்தேன். அப்பான்னு கூப்பிட போயிட்டேன். இந்த அப்பா கூட போய் தீதி அவங்க மொழியில சொல்லும் போதுதானே நண்பரே வரும். அம்மா அப்பா என்று அந்த சொல்றது இது வரும். அம்மான்னு சொல்றது அம்மா, அப்பாவுக்கு வந்து ஹிந்தில என்னன்னு தெரியலையே. அப்பாவுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க தெரியலையே. ஏதோ தெரியலையே. ஹிந்தி அவ்வளவு தெரியாதே. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவானுங்க. ஏற்கனவே மம்மி டாடி பிரச்சனையே நல்லாவா இருக்கும். மம்மி டாடி சொல்றதே இங்க எங்களால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியல. நீ மம்மி டாடில சொல்லாத, அப்பா அம்மான்னு சொல்லாத. அதுதான் அவனோட இது. இங்க இங்கேயே எங்களுக்கு 1008 பஞ்சாயத்து இருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்கள வச்சுக்கிட்டே நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த பஞ்சாயத்தும் இருக்கு. கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி அவங்களோட அப்புறம் மாத்திக்கலாம். ஆனா இங்க பெரும்பான்மையா இது தூக்கி பிடிக்கிறதுனாலதான் இங்க நிக்குது. இல்லைன்னா அவங்களும் அதுல பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த ஹெர்ட் இம்யூனிட்டின்னுவாங்க. இப்போ வந்து 10 பேர் வந்து 10 பேர்ல 9 பேர் வந்து தடுப்பூசி போட்டாங்கன்னா அது 10வது ஆளுக்கு அந்த நோய் தொற்றாது. அவன் ஊசி போடுறதுனால தொற்றல. அந்த 9 பேர் அதை வந்து பாதுகாத்துட்டாங்க. சோ அவனுக்கும் வராது. அதான் ஹெர்ட் இம்யூனிட்டி. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாம ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு சொல்றவங்களை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா தான் இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கும் சேர்த்து தான் இது போராட்டம். பிகாஸ் அவங்களும் அந்த ஹெர்ட் இம்யூனிட்டில அதுவுமே அவங்களோட பர்சனல் சாய்ஸ். கரெக்டா? இப்ப நான் அதை தான் நான் சொல்றேன். ஏன் படிக்கல சட்டையே பிடிக்கல. ஆனா இந்த மாதிரி பர்சனல் சாய்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீ பண்ணனா சரி. இப்ப ஹிந்தி படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசுறாங்கல்ல, ஆனா அவங்களும் தமிழ் பேசுவாங்க. கரெக்டா? சோ இது ஒரு எனக்கு இது இன்னொரு பாத்தீங்கன்னா கூட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கூட ஆல்டர்னேட் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஒரு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். கீழே வந்து அதுக்கான ஹிந்திலயும் அதோட டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? இது பேர் தான் இதான் திணிப்புன்னு சொல்றோம். நீ குடுக்கணும்னா நீ ரெஸ்பெக்ட் பண்ற எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அந்தந்த ஊர்ல ரிலீஸ் பண்ற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்குமே இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கொடுக்குறீங்கன்னா இங்கிலீஷ்ல கூட தமிழ்ல கொடு. கேரளால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல கூட மலையாளத்தை கொடு. அப்படி கொடுக்காம ஏன் ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் கொடுக்குறீங்க? வாட் யூ கிவிங் இதான் நாங்க வந்து திணிப்புன்னு சொல்றோம். அப்ப இது திணிப்புன்னு இல்லாம வச்சுக்கிறது. இப்போ ஹிந்தில படிச்சவனுக்கு அது அட்டல் யோஜனான்னு ஒண்ணு படிச்சவன் பிரதான் மந்திரி, அவனுக்கு அது ஈஸி. தமிழ்ல படிச்சு போறதுக்கு இங்கிலீஷ படிச்சு புரிஞ்சு சொல்றதுக்கு கஷ்டம். ஆமா, இல்ல இது நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் எங்களுக்கு क्वेश्चन இந்த மாதிரி வரும். இந்த ஒரு ஃபுல் யோஜனாவோட நேம், இதுக்கான இந்த யோஜனாவோட ரீசன் பெனிஃபிட் என்ன, இது எதுக்காக ஃபார்ம் பண்ணின ஒரு ஸ்கீம் அப்படின்ற மாதிரி அந்த क्वेश्चन இருக்கு. இப்ப ஹிந்தி தெரிஞ்சவனுக்கு ஆப்வியஸ்லி இந்த சோ அண்ட் சோ யோஜனான்றது அந்த பேர்ல அட்வான்டேஜ் இல்லையா? இட்ஸ் an advantage. அப்ப நீங்க அட்வான்டேஜ் என்ன சொல்ல வர? உன் பிரையாரிட்டி நீ யாருக்கு கொடுக்கற? உங்க ஆளுங்களுக்கு தான் நீ கொடுக்கறன்றது ஆப்வியஸ்லி தெரியுது. இதோட இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா 3 லாங்குவேஜ் வந்து நாங்க வந்து குடுக்குறோம், இது பண்றோம். இப்போ கேவி இருக்குல்ல, கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, ஓகேவா? கேந்திர வித்யா ஸ்கூல்ஸ்ல எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுல கேந்திர வித்யாலயா மட்டும் தான் 3 லாங்குவேஜ் வந்து சொல்லி தராங்க. 3 லாங்குவேஜ் சிஸ்டம் தான் இருக்கு. ஏன்னா அது உடனே கேட்காதீங்க, தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது வந்து யூனியன் கவர்மெண்ட் அது. சோ அதுல வந்து திருச்சி சிவா இருக்காருல்ல எம்பி, அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு பார்லிமெண்ட்ல, இந்த மாதிரி வச்சிருக்கீங்கல்ல கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டுல, சரி தமிழுக்கான ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அதாவது தமிழ் கூட வேணாம், மாநில மொழிக்கான ஆசிரியர்கள், அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கான ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்கா போல. சரியா? என்ன ஆன்சர் வந்திருக்கும்? ஒருத்தர் கூட கிடையாது. தமிழ் ஆசிரியர்கள் ஒருத்தர் கூடவே கிடையாது கேந்திர வித்யாலயா. ஆனா இவங்க என்ன சொல்றானுங்க, நாங்க வந்து இங்க வந்து உங்களோட தாய்மொழி அழியாதுங்க, நாங்க தாய்மொழியும் சொல்லி தருவோம், 3வது லாங்குவேஜும் சொல்லி தருவோம், இங்கிலீஷும் சொல்லி தருவோம்னா அங்க ஆளே இல்லையாப்பா கேந்திர வித்யாலயால? புரியுதா? நான் இன்னொன்னும் நண்பரே ஆட் பண்ணணும். இப்ப என்ன, ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த ஹிந்தி ஏன் வேண்டான்னு சொல்றதுக்கு, மும்மொழிகள் ஏன் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் அஃப்கோர்ஸ் வந்து பிடிக்கல, திணிப்பு. கரெக்டா? பர்டன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றோம். செகண்ட், இன்னொரு மேஜரான விஷயம்னா அதுக்கு குவாலிஃபைடான டீச்சர்ஸும் கிடையாது.
இப்ப இத்தனை மொழிகளையும் அவங்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ்க்கு ஒரு டீச்சர், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அது இதுன்னா இப்ப இந்த மொழிகளையும் கத்துக் கொடுக்கறதுக்கான வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸும் இல்லைன்றது, ஷார்டேஜ் ஆஃப் ட்ரெயின்டு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இல்லைன்றதுனாலுமே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அதை எடுத்துட்டு வர முடியல. ஓகே. அண்ட் இன்னொரு ரேஷியோவும் இன்னொரு சர்வேவும் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்பெஷலி ஒடிசாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய ட்ரைபல் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் திணிப்புன்றதால நிறைய பசங்க ஸ்கூலுக்கு வரதே நிறுத்திட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ட்ராப் என்ன அவுட்ஸ். பெனிஃபிட்காக நீங்க பண்றீங்க? See, அந்த பெனிஃபிட் இஸ் அந்த குழந்தைய வந்து சுயமா யோசிக்கிறதுக்கும் ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு குடிமகனா வளர்றதுக்கும் தான் ஒரு கல்வின்றது தேவைப்படுது. நீ அதையே அழிக்கும் போது அப்புறமா என்ன எதுக்கு அந்த மொழின்னு மொழியை வச்சுட்டு புடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இது எந்த மொழியில வேணா அந்த குழந்தை அறிவாளியா இருந்துட்டு போகுது. என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நாங்க நீப்ப பத்தி பேசல. மொழி திணிப்பை பத்தி மட்டும் தான். நீப்ப இன்னொரு டாபிக் பேசுவோம். அது பேச வேண்டிய டாபிக் தான். நேஷனல் ஆமா, இன்ஸ்டிடியூட் கண்டிப்பா அதை பேசலாம். பட் இப்ப சொல்றேன் இந்த இது வந்து மொழினால மொழி இது மட்டும் ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீன் they are not willing to go அஃபெக்ட் to ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல. அது எக்ஸ்ட்ரா பர்டன் தானே. 3 ஆமா லாங்குவேஜ்ன்றது எக்ஸ்ட்ரா பர்டன் கரெக்ட்டா? ஆமா சொல்லிக் ஓ கொடுக்கறதுக்கு அண்ணாவோட ஆன்சர் தான் சொல்லணும். எனக்கு வரதுக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு பேக் ஆஃப் ஆகுறாங்க அப்படின்னா நீ அந்த ரைட் டு எஜுகேஷன்ன்ற ஒரு மைய விஷயத்தையே நீங்க அதை எடுத்துடுறீங்கன்றது தானே அர்த்தம் இதுக்கு. இதுதான் இதோட இம்பாக்ட் அண்ணா கிட்ட அண்ணா சொன்ன மாதிரி தான் சொல்லணும். எஸ், அண்ணா சொன்ன மாதிரி தான் சொல்லணும். இப்போ எனக்கு தாய்மொழி வச்சுட்டு என்னோட ஊர்ல நான் பேசிக்கிறேன். தொடர்பு மொழியா நான் ஆங்கிலத்தை வச்சுக்கிறேன். ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு கேக்குதா? கரெக்ட் கேக்குது. ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து பக்கத்து ஸ்டேட்காரர்கிட்ட பேசிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்க ஏன்னா பெரும்பான்மையா பேசுற மொழி ஆங்கிலமா இருக்கு. வெளி உலகத்தை கூட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். அதாவது சின்ன பூனையும் பெரிய பூனையும் போறதுக்கு நான் ஒரு கதவுல 2 ஓட்டை போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு பெரிய ஓட்டையா போட்டா போதும். அதுல 2 பூனையுமே ஓடிடும். அண்ணா சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? அண்ணா சொன்ன அவரோட இந்திய எதிர்ப்பு ஸ்பீச்ல இதெல்லாம் வரும். ஓகேவா? ஒரு பெரிய ஒருத்தன் என்ன பண்ணானா கதவுல ஒரு 2 பூனை இருந்துச்சான். ஒரு சின்ன பூனை பெரிய அதுவே தான் அண்ணாவை எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை போட்டு வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா இதுல சின்ன பூனை போல தெரியும். ஆனா பெரிய ஓட்டையை போட்டுதான் 2மே ஓடும் மேடம் மாதிரி. நாங்க உலகத்துக்கூடையும் மற்ற ஸ்டேட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நாங்க இங்கிலீஷை வச்சுக்கிறோம். எங்க தாய்மொழியை காப்பாத்துறது, எங்க தாய்மொழியை பேசுறதுக்கு எங்க தாய்மொழியை கத்துக்கிறோம். சோ எங்களுக்கு 2 மொழி போதும். அது சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு. டேட்டாவும் அதுதான் சொல்லுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதுதான் சொல்லுது. இந்த 3வது மொழின்றது கம்யூனிகேஷன். மறுபடியும் சொல்றோம், மொழின்றது கம்யூனிகேஷன் தான், அறிவு இல்ல. 3வது மொழி படிச்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறிவு வரலாம் கிடையாது. சரியா? அப்படியே நீ நாலேஜ் வளர்ப்ப, டெக்னாலஜிக்கலா பெரிய இதுவா வரணும், சயின்டிபிக்கலி டெக்னாலஜிக்கலி வரணும்னா நீ இங்கிலீஷ் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுலதான் இருக்கு. ஏஏ நீ படிக்கனாலும் நீ அதுதான் படிச்சாகணும். ஏஏக்கு ப்ராம்ப்ட் பண்ணாலும் நீ இங்கிலீஷ் படிச்சுதான் இல்ல. நல்ல வேலை இதுல வந்து இந்த ஹிந்தி, மராத்தி லாங்குவேஜ்ல ப்ரோகிராமிங் லாங்குவேஜும் எடுத்துட்டு வராம விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதான் சொல்ல மாட்டானுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அதாவது அதெல்லாம் செஞ்சுட்டா எப்படி உனக்கு இது ஆயிடுவானுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டோம். நோ ப்ரோ, ஒன்லி திஸ் ஒன்லி தான் ப்ரோ. அது மாதிரி உன்னோட வரலாற்று, உன்னோட சமூகம், உன்னோட வரலாற்று, உன்னோட இதெல்லாம் படிக்கிறதுக்கும் உன்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ்க்கும் உருவாக்குறதுக்கும் உன் தாய்மொழி அவசியம். அதை கத்துக்கிறோம். அதே சமயம் உலகத்துக்கு கூட கம்யூனிகேட் பண்றதுக்கும் அறிவுகளை பெருக்குகிறதுக்கும், ஏன்னா நாங்க குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற ஆளுங்க கிடையாது. ஸோ பரந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் அதோட விழுமியங்களையும் வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வந்து ஆங்கிலத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல இது நிறைய பேரண்ட்ஸுமே இதுதான் ஃபீல் பண்றாங்க. இது வென் அந்த ஸ்கீம் ஆரம்பிச்ச புதுசுலயுமே இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஹிந்தி படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இன்ஃபேக்ட் மோர் தென் 50% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து they were telling எங்களுக்கு ஆங்கிலம் முறைப்படி சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ஸே வந்து நிறைய கொண்டுட்டு வாங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜஸா வந்து நம்ம ஹிந்தியோ இல்ல அந்த ரீஜனல் லாங்குவேஜ் என்னவோ அதை வச்சுக்கலான்றது பேரண்ட்ஸோட கருத்து. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கரெக்ட், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஒரு மொழி கத்துக்கிறதுனால அறிவு வளரும், அது ஒரு இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எந்த அளவுக்கு வரும், மொழி அறிவு கிடையாது. அப்படி மொழி அறிவு கிடையாது. மொழி வந்து ஒரு டூல். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் a கம்யூனிகேஷன் டூல். இப்ப அதை அவங்கவுங்க எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனோட ரீஜனல் லாங்குவேஜ் தேவணும். அவனோட ஐடென்டிட்டியை வந்து அவன் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தேவைப்படுது. இது தமிழ்னு கிடையாது, எல்லா மொழிகளுக்கும் இது பொருந்தும். ஸோ இந்த இம்பாக்ட் ஆஃப் ஒரு இம்போசிங் ஒரு லாங்குவேஜ்னால எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகுதுன்றத நீங்க பாருங்க. குழந்தைங்க ஸ்கூல்ஸை விட்டு போகிறத நம்ம அதை எடுத்துட்டு வரணும்னு போராடுற தமிழ்நாடு எங்க இருக்கு? மிட் டே மீல் ஸ்கீம் எடுத்துட்டு வர்றதுக்கும் லஞ்ச் ஸ்கீம் எடுத்துட்டு வர்றதுக்கும் அவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தா, நீங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல இப்படி வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்கன்னா அப்போ அதுக்கான பலனே இல்ல இல்லையா? குழந்தைங்களோட எதிர்காலமே எதிர்காலத்திலே கை வைக்கிறாங்க.
அதாவது வரவன் தான் கத்துக்கணும், அவனுக்கு தெரியாது நீ கத்துக்கோன்றது இம்போசிஷன் தான். அதை வந்து நீ திணிக்கிறத மட்டும் இல்ல, அது வந்து ஆதிக்க மனப்பான்மை. என்னமோ இந்தி மேல இருக்கிற மாதிரியே அவன் அங்க இருந்து இங்க சார் இங்க வந்துட்டாரு, சாரால பேச முடியாது. இப்ப இவங்க பண்ற இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலமா இதுதான் இட் இஸ், அதுதான் இமேஜா இருக்குது. நீங்க அவங்க நல்லது பண்ணணும்ன்ற மாதிரியே தெரியல. நீங்க நல்லது பண்றதுனா ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணிருப்பியே, அவன் இங்க வரான். இல்ல எனக்கு அந்த ஜனங்க உழைக்கும் வர்க்கத்தை பார்த்து எனக்கு கஷ்டமா தாங்க இருக்கு, நான் இல்லலாம் சொல்ல வரல சரியா. ஆனா இங்க வந்த மார்வாடிஸ பாத்துக்கிட்டீங்களா, நல்ல தமிழ் பேசுவாங்க. ஏன்னா அவன் தொழிலுக்கு அது தேவை, அவன் கத்துக்கிறான். இங்க இருந்து போனவங்க நாட்டுல போய் தங்கனவங்க ஹிந்தி பேச போறாங்க ஆப்வியஸா. பெங்களூர் போனவங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அதுதான் சொல்றேன். உங்க சர்வைவல்க்கு நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த மொழியை கத்துக்கோங்க. ஏன்னா இப்போ உலகம் பறந்து விருந்தது முன்னாடி மாதிரி நம்மளுக்கு ஒன்னும் அப்படியே இப்படி எங்கேயும் போக கூடாது, யாரும் எதுவும் சொல்லலை, எங்க வேணா போலாம், எங்க வேணா வாழலாம், அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எங்க போய் நீங்க வாழறதுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க ஜெர்மனில போய் செட்டில் ஆகுறீங்க, உங்களுக்கு அங்க நல்ல லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குதுன்னா நீ ஆப்வியஸ்லி அங்க ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கு தான் ஆகணும் ஃபார் த சர்வைவல். கரெக்டா? பேசிக்கா நம்ம இங்கிலீஷ் பேசி ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் மாறிதான் ஆகணும். சோ இதேதான் எல்லா ஊருக்கும் பொருந்தும், எல்லா நாடுக்கும் பொருந்தும், ஸ்டேட்டுக்கும் இதான் பொருந்தும், சென்ட்ரலுக்கும் இதுதான் பொருந்தும். உங்களோட சர்வைவல் எங்கவோ அதுக்கேத்த பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க அதுங்க பிஞ்சு வளரும் போது அவங்களுக்கு நாலேஜ் தான் வளரணும். கம்யூனிகேஷன் அதுங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அந்த டூல் வந்து அவங்களுக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ டூல்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த லெவலுக்கு அவங்கள வைக்கணும். இது வந்து மொழி திணிப்பு மட்டும் கிடையாது. பாவம் அந்த மாதிரி குழந்தைக்கு ஆர்வமா கத்துக்கிற குழந்தைங்களுக்கும் அது திணிப்பு தான். அவன் நாலேஜை நோக்கி போவானா, இல்ல எனக்கு இந்த லாங்குவேஜ் பேப்பர்லாம் ஹிந்தி 1 ஹிந்தி 2 இங்கிலீஷ் 1 தமிழ் 1 தமிழ் 2 இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் 2 இது எல்லாமே நம்ம படிச்சு தானே வந்திருக்கோம். எதுக்கு அந்த 2 வேரியேஷன்? ஆப்வியஸ்லி கிராமருக்கு ஒன்று, ப்ரோஸ்க்கு ஒன்று. யாருக்கு பர்டன்? சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி. அப்போ எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம்? நீங்க அனாலிட்டிக் ஸ்கில்ஸ், நாலேஜஸ் கான்சென்ட்ரேட் பண்றீங்களா, இல்ல லாங்குவேஜ்க்கு அங்க அவ்வளோ ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களா? ஆர்வம் இருக்க குழந்தைங்க தனியா போய் கத்துக்க போறாங்க. ஒரு கோச்சிங் கிளாஸ்ல அவங்களுக்கு எந்த மொழி ஆர்வம் இருக்கோ அதை போய் கத்துக்க போறாங்க. இப்ப நீங்க ஸ்கூல்ல அப்ப அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆர்வத்துக்கும் உங்களால டீச்சர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமா? பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், எனக்கு ஜெர்மன் கத்துக்கணும்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், அவங்களால பண்ண முடியாதுல்ல. அதுக்கு எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு, ஆன்லைன் கோர்ஸ்ல மூலமா கத்துக்கிட்டு போறாங்க. அவன் 3rd லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க. ஸோ சொல்யூஷனும் நாங்க சொல்றோம். ஸோ திஸ் குட் ஆல்சோ பி அ சொல்யூஷன். நீங்க 3rd லாங்குவேஜா ஒன்று எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஐடியாலஜி. மேஜரா ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் கத்துக்கணும் அண்ட் இன்டர்நேஷனலி அண்ட் நேஷனலி இன்டர்ஸ்டேட் எல்லாமே கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் போதும். இட்ஸ் போதுமான அளவு. ஸோ அவனோட 3rd ப்ரையாரிட்டி அந்த குழந்தை டிசைட் பண்ணிட்டு இட்ஸ் அப் டு தெம். இன்ஃபேக்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட அதுல ரைட்ஸ் கிடையாதுங்க. இதுதான் ஃபேக்ட். நீப்பே அதுதான் இல்ல நீப்பே அதுதான். பட் ஆனா இது வந்து 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜ்ன்றதுதான். ஓகே, ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீ எதை கொடுப்ப? ஹிந்தியை தவிர. நான் சான்ஸ்கிரிட் கத்துக்கிறேன், சரி நான் சான்ஸ்கிரிட் கத்துக்கிறேன், இந்தியன் லாங்குவேஜ் தானே. என்ன பொண்ணு, நான் இப்ப வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் பேசுறேன், தெய்வ பாஷை கரெக்டா, நான் பேசினா கோயில் கருவறைக்குள்ள போலாம், என்ன அலோவ் பண்ணுவியா? அலோவ் பண்றேன்னு சொல்லி கத்துக்கிறோம். உங்களுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ண முடியும். சமஸ்கிருதம் நாங்க கத்துக்கிறோம், ஹிந்தி வேண்டாம். ஏன்னா இந்தியோட ஹையர் அத்தாரிட்டி சமஸ்கிருதம் தான், நாங்க சமஸ்கிருதத்தை கத்துக்கிறோம் ஸ்ட்ரைட்டா. ஆனா கோயிலுக்குள்ள போவோம், கருவறைக்குள்ள போய் நாங்களும் பூஜை பண்ணுவோம், சாமியை தொட்டு. உனக்கு ஓகே? எல்லாருக்கும் உரிமை வந்துடும். ஏன்னா சமஸ்கிருதம் தெரியும். நீ தானே சொல்ற சமஸ்கிருதம் தெரிந்தவாள் தான் பண்ண முடியும், நான் பண்றேன், ஓகேவா? அதுதான் ட்விஸ்ட். சரி, அப்படியே ஒரு எண்ணோட் போயிடுங்க. இதுல என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, 2 லாங்குவேஜ் பாலிசியா 3 லாங்குவேஜ் பாலிசியா அப்படின்னா ஐ வுட் பர்சனலி ப்ரிஃபர் வித் 2 லாங்குவேஜ் பாலிசி. ஏன்னா அது போதுமான அளவு அப்படின்றது நாங்கள் நினைக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் அங்கே இருக்குது, ஸ்கில்க்கு அங்கே ஸ்கில் தேவையான அளவு அங்கே கிடச்சிரும், நாலேஜும் அங்கே கிடச்சிரும். இப்போ 3ஆவதா ஒரு மொழி தேவைப்படுறதுன்ற பட்சத்தில் அந்தந்த இண்டிபெண்ட் வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபியூச்சர் லைஃப் எதை நோக்கி போகுதோ அந்த லாங்குவேஜ் அவங்க கற்றுக்க போகிறாங்க. எங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்களோ, எங்கே போய் அவங்க வாழ்வாதாரம் இருக்க போதும் அங்கே போய் அந்த மொழியை அவங்க கற்றுக்கிட்டோன்றது தான் என்னோட விருப்பம், என்னோட ஒப்பீனியன் ஃப்ரம் மை சைட். இதை வந்து நம்ம தமிழ்நாடு ஏன் ஆப்போஸ் பண்ணுன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. அவங்க மொழிக்காக அவங்க ஸ்டாண்ட் பண்றாங்க, அவங்களோட பிள்ளைங்களுக்காக. தட் இஸ் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், தமிழ் இனம் பசங்கள் படிக்கிறதா இருக்கும், அந்த ரைட் டு எஜுகேஷன்றத கரெக்டாக அங்கே போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் அவங்க ட்ரை பண்றாங்க. தட் இஸ் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய வந்து ஸ்கூல் போகாத பிள்ளைகளையும் நம்ம எடுத்துட்டு வந்து படிக்க வைக்கணுன்றதுக்காக தான் அதோட மெயின் ஐடியாலஜியே. ஓகே, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை ஆப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து மத்திய அரசுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பேசிக் எஜுகேஷனே வந்து நீங்க அதுல கை வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயம்.
ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்து இவங்க சொல்றாங்க கீப் இட் சிம்பிளிஃபைட். அப்படிதான் சிம்பிள் ஆஸ் தட் அப்படின்னா கீப் இட் சிம்பிளிஃபைட். படிக்க வரவனுக்கு நீங்க எளிதா சொல்லிக் கொடுக்கணும்னா எடுத்த உடனே அவனுக்கு ராக்கெட் சயின்ஸ் கற்றுக் கொடுப்பாங்களா? எப்படி ராக்கெட் அனுப்பணும்னு 3ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? கிடையாதுல்ல. எளிமையாக விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது தான். அவனுக்கு அடிப்படையான விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வரும்போதே அவனுக்கு இவ்வளோ திணி இதை படி அதை படின்னு சொல்லும் போது குழந்தை ஏந்து ஓடதான் செய்யும். வீட்லயே அது நடக்கும் தானே. 5 சப்ஜெக்ட் நம்ம 10 சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இப்போ 5 சப்ஜெக்ட் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? அந்த சமச்சீர் எடுத்துட்டு வந்த பிறகு பசங்க அது இன்னும் இன்வால்மெண்டோட படிக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ அழகா அதை ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸோடலாம் அதை சொல்லிக் கொடுக்கும் போது அது தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் இட் ஹேஸ் டு மேக். ஒரு இம்பாக்ட் வந்து அப்படிதான் கிரியேட் பண்ணும். ஒரு சேஞ்ச் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க, அந்த சேஞ்ச்னால என்ன பெனிஃபிட் இருக்குன்றத பாருங்க. இப்போ இந்த 3 எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது எவ்வளோ லாஸ்ட் ஆக்சுவலி நம்மளுக்கு லிட்ரலி இட்ஸ் கோயிங் டு லூஸ் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் த கிட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இது ப்ராக்டிக்கலான விஷயம். இதுல இந்த லாங்குவேஜ் தமிழர்கள் மட்டும் தான் போராடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த we are foreseeing the reason for that. இதெல்லாம் நடக்கும்ன்றது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது. இதெல்லாம் ஃபோர்ஸி பண்ண முடியுது. அதனால இந்த மக்கள் கொஞ்சம் விழிப்போட சொல்றாங்க. மற்ற ஸ்டேட்டும் இப்போ கம்பைன்லி ஜாயினிங் கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், அவங்களே இதை சொல்றாங்க. ரீசன் நம்மளுக்கு தேவை அந்த குழந்தைங்க படிக்கணும், அவ்வளவுதாங்க விஷயம். ஸோ இதுதான் நாங்க சொல்ற கருத்து. என்ன நண்பா? 2 லாங்குவேஜ் படிச்சவங்களோட டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்திலாம் பேசியாச்சு. 3 லாங்குவேஜ்னு போங்க அடிச்சுக்கிட்டு இன்னும் 1 லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ண 1 லாங்குவேஜ்லேயே இருக்கிற விஷயங்களையும் பேசியாச்சு. யார் இதை நம்ம மேல இம்போஸ் பண்றான் 3 லாங்குவேஜ் தான் அறிவுன்னு சொல்றான், அவன் ஆடுற மாநிலங்களை பார்த்தாலே 1 லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்கு. இன்னும் 2 லாங்குவேஜ்க்கு அவனுக்கு வரல. சரியா? அப்படி 2வது லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியாவே இருக்காங்க. அது நீங்க தேடி பார்த்தாலே தெரியும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இருக்கு. செட் ஆஃப் கம்யூனிட்டியா தான் இருப்பாங்க. அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் வந்து அதை படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க மைக்ரேட்டா ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. தாய்மொழின்றது கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு விஷயம், டெஃபினட்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு தலைமுறை அந்த தாய்மொழியை மறந்துடுச்சுன்னா அதை எடுத்துட்டு போலன்னா அடுத்த தலைமுறை எப்படி சொல்லலாம், ஒரு அந்த மண்ணுல இருந்தே ஒரு அந்த வேரை பிடுங்கி விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லாம போயிடும். ஏன்னா வரலாற்றுல வந்து தாய்மொழியை ஒழிச்சவங்களோட நிலைமை என்னவாயி போச்சு, தாய்மொழியை மறந்தவங்களோ இல்ல படையெடுப்பால அந்த தாய்மொழியை வந்து மறக்கப்பட்டவங்களோ இல்ல அடிமைப்பட்டு வந்ததுனால அந்த தாய்மொழியை வந்து இழந்தவங்களோட நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா அடுத்தவனோட கல்ச்சரையும் ஹெரிட்டேஜும் மொழியும் அடாப்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. அவனோட ரூட்ஸை விட்டுட்டாங்க. ஓகேவா? இங்க தாய்மொழியை கத்துக்காதவங்களோட நிலைமையும் அதுதான் ஆக போகுது. நீ கத்துக்காம போயிட்ட அடுத்தவன் பசங்களுக்கு என்ன சொல்லி தருவ? அவன் அடுத்து என்ன ஆவான், அதுக்கு அடுத்து என்ன ஆவான்? அப்ப இந்த ரூட்டை விட்டு அவன் வெளியே போயிடுவான். ஸோ he or she is not belongs to this land, right? ஸோ இதுதான் இது. நீங்க இது ரெஸ்பெக்ட் டு எந்த மொழி பேசுற மக்களா இருந்தாலும் சரி, தாய்மொழின்றது இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம கவர் பண்ணுவோம். இங்க சொன்ன மாதிரி சக்கி சொன்ன மாதிரி தான் 2 லாங்குவேஜ் பாலிசியா 3 லாங்குவேஜ் பாலிசினா நாங்க முதல்ல இருந்தே சொல்றது தான். 1937 இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் 2 லாங்குவேஜ் பாலிசி தான் தமிழ்நாட்டுல. அது ஏன்னா என்னோட சொந்த முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட அறிவு, என்ன சார்ந்த என்னோட கல்ச்சர், என்னோட இதோட அறிவை கற்றுக்கிறதுக்கும் என்னோட விழிமங்களை என்ன அடைஞ்சிக்கிறதுக்கும் தாய்மொழியையும் உலக அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கும் இல்ல வேற ஒரு ஸ்டேட் கூட தொடர்பு கொள்றதுக்கும் நான் ஆங்கிலத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? பயன்படுத்திக்கிறேன். அதுல எனக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. இங்க நல்லாதான் இருக்கும். நீங்க 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். நீங்க சொல்ல வேண்டியது இங்க இருக்கிற இல்ல இங்க 3 லாங்குவேஜ் இருந்தா நல்லா இருக்கும் சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, இந்த 2 லாங்குவேஜ்ல இருக்கிற குறைகளை சொல்லுங்க. எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இங்கிலீஷை இன்னும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இன்னும் எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு பத்தி மட்டும் பேசுங்க. 3 லாங்குவேஜஸ்ன்றது தேவையில்லாத அணி. 3வது லாங்குவேஜ் வந்து இங்க தேவையில்லாத அணி தான். ஏன்னா அதுதான் டேட்டாவும் சொல்லுது. இதுக்கு மேல நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டாங்க, நிறைய இதை பத்தி அடிச்சாச்சு, எதோ பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு பானிபூரி காலகட்ட போயிட்டு தோ பானிபூரி தேதோன்னு சொல்றதுக்குலாம் நான் ஹிந்தி கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அவன் வந்து இங்க தெரிஞ்சுப்பான். 2 பானிபூரினா 2 கையை காட்டினா புரிச்சுக்க போனான். அதனால அதே மாதிரி மறுபடியும் சொல்றோம், மொழின்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான், அது ஒரு அறிவு கிடையாது. தாய்மொழிக்கு அது பொருந்தாது. ஏன்னா உன்னோட அறிவும் உன் தாய்மொழியோட தான் சேர்ந்து வரும். ஏன்னா அது உன் பண்பாட்டை பொறுத்தன அறிவு, உன்னோட கலாச்சாரம், உன்னோட இலக்கியங்களை பொறுத்தன அறிவு உன் தாய்மொழியில தான் வரும். நீ இப்ப ஹிந்தியை கத்துக்கிட்டு அதோட கலாச்சாரத்தையும் அந்த பண்பாட்டையும் கத்துக்கிறான்னா நீ அவனோட கலாச்சாரத்தை பண்பாட்டை தான் கத்துக்கிற தவிர உன்னோட பண்பாட்டு கலாச்சாரம் கத்துக்க முடியாது. ஹிந்திக்காரங்கிட்ட பேசுறவங்க ஹிந்தி வேணும்னா அது ஹிந்தி ஒரு டூலாக பயன்படும். இங்கிலீஷும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் இஸ் அ டூல். அதை வச்சு நீ நாலேஜை கிராப் பண்ணிக்கலாம், டெக்னாலஜி வைஸ் கிராப் பண்ணிக்கலாம், அங்க இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்குன்னு கிராப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஹிந்தி தெரியாதவன் இங்க வந்து ஹிந்தி பேச கஷ்டப்படுறாதுக்காக வேண்டி
நான் ஹிந்தி கத்துக்கணும் சொல்றது எப்படி ஒரு மொழி திணிப்போ, நான் இங்கிருந்து அங்க போயிட்டு நான் தமிழ் தான் பேசுவேன், நீ ஹிந்தி பேசாதன்னு சொல்றதும் மொழி திணிப்பு தான். மொழியை கத்துக்கலாம், விருப்பப்படுறவங்க மொழியை கத்துக்கலாம். 3வது மொழியை கத்துக்கிறது ஏன் இஷ்டம். அது எனக்கு நீ வந்து பாடத்திட்டத்துல வைக்கும் ஆப்ஷனாக தரணும். எனக்கு தேவைப்பட்ட நான் வந்து நார்த்ல போய் தாண்டா வேலை செஞ்சே தீர்வேன் அப்படின்னு அடம் பிடிச்சி தலைகீழ நின்னுனா நான் ஹிந்தி கத்துக்கிறேன். ஓகேவா? நான் போயே தீருவேன், நான் இங்க பண்ணியே தீருவேன்னு போறவங்களாம் கத்துக்கிட்டோம். இல்ல நான் தொழில் விஷயமா போறேன், என்னோட வாழ்வாதாரம் அங்க இருக்கு, நாங்க போறோம்னா அங்க போய் நான் கத்துக்கிறேன். பேசா ஒரு 5-6 வருஷத்துல கத்துக்க போறேன். 5 வருஷம் நான் 2 வருஷம் தானே பேசிக்க மாட்டோம். பேசிக்கே தீதோ அப்படியே பேச போறோம். கரெக்டா? அந்த அளவுக்கு இந்தியும் வந்து தொலைய. ஸோ அது கத்துக்க போறேன். ஸோ எனக்கு தேவைப்பட்டு நாங்க கத்துக்கிறோம் பாஸ். எங்களுக்கு நீங்க வந்து சொல்லலாம் வேணாம், இந்தியை கத்துக்குங்க, அப்படி போலாம், இப்படி போலாம், அங்கிட்டு போலாம், இங்கிட்டு போலாம் தேவையில்லை. ஏன்னா என் பக்கத்து ஸ்டேட்டுக்காரனோட தாய்மொழி ஹிந்தி கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் அதுதான். எனக்கு நியர்பையா இருக்கிற என் ஸ்டேட்டோட தாய்மொழியே தெலுங்கு, மலையாளம், கன்னடாவா இருக்குடா. நான் ஏன்டா ஹிந்தி கத்துக்கணும்? நான் ஏன்டா ஹிந்தி கத்துக்கணும்? நடுராத்திரி நாதிரா சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி நான் ஏன்டா ஹிந்தி கத்துக்கணும்ன்றதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? மறுபடியும் சொல்ற மாதிரிதான், ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டுன்ற மாதிரி முதல் கால் எப்பவுமே கால் ஃப்ரம் சவுத்ன்ற மாதிரி எங்க கிட்ட தான் வரும். காலங்காலமா இந்தியாவே ஒரு லைன்ல போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல தென்துருவத்துல ஒரு குரல் வரும், அது தப்புன்ட்டு. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். பட் நீங்க அதைத்தான் கடைசியா போய் செய்வீங்க. இப்போ நம்ம பங்காளிங்க, கன்னடா பங்காளிங்க செய்யற மாதிரி நீங்க செய்வீங்க. ஸோ அதுதான் கால் ஃப்ரம் த சவுத். இது எல்லாருக்குமே ஆக்சுவலி இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. இது ஏன் மற்ற ஸ்டேட்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்றது எங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இது எல்லாருமே இதை வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா they can actually think about it. இது எல்லாருக்குமே உரிமை இருக்கு. உங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அதுல உரிமை இருக்கு டு ஸ்டாண்ட் ஃபார் இட். அதை ஏன் மத்தவங்க பண்ணலன்றதே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. எதுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக you're following itனா இட்ஸ் நாட் டெமோக்ரஸி. ஸோ திங்க் அபவுட் இட். யோசிங்க, ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அது உங்களை பொறுத்து இருக்குது. அதுக்கு நீங்க பானிபூரி போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் ஹிந்தி கத்திக்கோங்க, பிரச்சனை இல்லை. சேட்டா கிட்ட போய் நல்ல ஒரு சாய் வாங்கி குடிக்கணும் அப்படின்னா, என்னது கட்டன் சாய் வாங்கி குடிக்கணும்னா போய் மலையாளம் கத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் தான். இல்ல ஜோக் தான் சொல்றோம். மேட்ரு என்னன்னா, அப்ப சொன்ன ஸ்டாண்டோடவே முடிச்சிடறோம். அப்ப சொன்ன மாதிரி தேடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த நாடு இது அல்லவே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. எஸ், ஓகே, தேங்க் யூ so much. Thank you, bye. ஏய், அது போடவே இல்ல. போடுறா தம்பி. இது அதுவா தம்பி? சரி, கட் பண்ணிக்கலாம். நீங்க தான், நாங்க தான், நாங்க தான், நீங்க தான்.